காலி இருக்கைகள் தான் கொஞ்சம் நம்ம கவனத்தை சிதறடிக்குது. இருந்தாலும் ஆமாம், அது நம்ம நடக்கணும். அதாவது கம்பன் கழகம் நடக்கும்போது வாங்க, ஒரு தூரத்துலேருந்து வரவர் உண்மையாக 2 பஸ் 2 பேருந்து 3 பேருந்து மாற்றி வரணும். சிறுமுகை செல்வராஜ் கம்பன் கழக தலைவர் சா கணேசன் தான் யார் வர்றாங்களே இல்லையோ 10 மணினா 10 மணிக்கு அவர் தொடங்கிடுவார். யாருமே வரலனாலும் ஒன்றும் அவர் கவலையப்பட மாட்டார். மைக்கில் நின்று கம்பன் வாழ்க, கம்பன் வாழ்க, கம்பன் புகழ் வாழ்க, கம்பன் புகழ் வாழ்கன்னு சொல்லிட்டு முடிச்சு போயிடுவார். அது அந்த மாதிரி ஒரு இது வேணும். அது யாராக இருந்தாலும் சரி, அது தாமதமாக வந்தால் அது அவங்கள எவ்வளோ பெரிய விஐபியாக இருந்தாலும் சரி, நீங்கள் அங்கேயே இருங்கன்றார். அது அந்த மாதிரி ஒரு பழக்கம். அதே மாதிரி தாமதமாக வந்தால் காமராஜர் ஒத்துக்க மாட்டார். ஒரு நிகழ்வில் கண்ணதாசன் தாமதம், அவர் எப்பவுமே லேட்டாக தான் வருவார். லேட்டாக வந்தார், கண்ணதாசன் நீ அங்கேயே உட்கார் அப்படின்ட்டார். இவர் இங்கே நீ கண்ணதாசன் நீ அங்கேயே உட்காருன்ட்டார். அந்த மாதிரி ஒரு நமக்கு உண்டான இதையே நம்ம தான் சரி பண்ணிக்கணும். அது தவிர்க்க முடியாத ஒரு நிகழ்வுகளாக இருக்கிறது. இருந்தாலும் கம்பன் கலைக்கூடத்தின் 144வது அமர்வு நம்ம முதல் ஞாயிறு 3ஆம் ஞாயிறு வந்து கண்டிப்பாக தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு ஊக்கப்பரிசு அளித்து அவர்களையும் உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். பல நல்ல நிகழ்வுகள், பல நல்ல உரைகள் இங்கே நமக்கு கிடைக்குது. நிறையா அதை தாமதமாக வந்து அதை பெறாமல் போயிடுவாங்கிற ஒரு வருத்தமும் எனக்குள்ளே இருக்கத்தான் செய்யுது. இருந்தால் இது நல்ல நிகழ்வு. வந்து ஏப்ரல் மாதம் வந்து பிறந்தவர்களுடைய இதெல்லாம் அன்னைக்கு தேவிசிகாமணியா சொன்னார். நிறையா ஒரு புகழ்பெற்றவங்களை சொன்னார். அம்பேத்கர் முதல் கொண்டு பாரதிதாசன் வரைக்கும் எல்லாருமே பிறந்திருக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு இது. அதே போல் 2 நாள் முன்னால் மே தினம் தொழிலாளர்களுடைய மாபெரும் சிறப்பு. உலகம் பூரா ஒரு மாற்றி அமைக்கப்பட்ட ஒரு நாள் அந்த மே தினம். அதனுடைய சிறப்புகளை எல்லாம் நம்ம சொல்லணும். அதுக்கு உண்டான வாய்ப்புகளாக நம்ம இதை எடுத்துக்கொள்ளணும். இது என்னென்னா, ரொம்ப பேர் வந்து மைக்கை பிடிச்சா விடவே மாட்டேங்கிறாங்க. நான் இன்னைக்கு சொல்லலாம்னு நினச்சேன். வெயில் கொடுமை அதிகமாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கொஞ்சம் இனிமையாக பேசுங்க, மகிழ்ச்சியாக பேசுங்க, சந்தோஷமாக இருக்க மாதிரி பேசுங்க. நம்ம பேசுகிறத பார்த்துட்டு இதுக்கு வெயிலே பரவாயில்லன்னு நினைக்கிற அளவுக்கு பேசாதீங்க. இதுதான் நான் நினைக்கிறது உண்டு. இன்னைக்கு எல்லாருமே பேசலாம், எல்லாருக்குமே பேசுகிற வாய்ப்புகள் உண்டு. அதுக்காக நான் மணி எடுத்துகிட்டு வரலன்னு விடவும் மாட்டேன். அவங்கள ஓரளவுக்கு நிறைவு பண்ணிக்கங்க. இருந்தாலும் 144வது அமர்வு வந்து நல்லபடியாக இருக்கிறது. ஏன்னா கண்ணதாசன் மாதிரி இன்றைய நிகழ்வு மகிழ்ச்சியாக இருக்கிறது. மே தினம் கொண்டாடி முடிச்சிட்டோம். இன்றைய தினம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாளைய தினம் யார் யாருக்கு பிபி வருமோ, யார் யாருக்கு என்னென்ன ஆகுமோ தெரியாது. கண்ணதாசன் மாதிரி நாளை பொழுது இறைவனை கழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. நாளைக்கு அப்படித்தான் இருக்க போகுது. நாளைக்கு தமிழ்நாடே அப்படித்தான் இருக்க போகும். +2 மாணவர்கள் 10th மாணவர்கள் கூட ஒரு 6 மாதத்தில் அவங்க திருப்பி அரியர்ஸ் எழுதிட முடியும். இவங்க 5 வருஷத்துக்கு எழுதவே முடியாது. நாளைக்கு வரக்கூடிய அதனால ஒரு த்ரில்லிங்கான டைமில் கம்பன் கலைக்கூடத்து இருக்குது. அப்போ இங்கே வந்து தமிழ் உரை எப்படி இருக்குது நினச்சி பாருங்க. எதுக்குமே பொருந்தரமான பேசக்கூடிய தமிழ் நமக்கு இருக்குது. நாளை பொழுது இறைவனு கழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடி எதையும் தாங்கும் இதையும் இருந்தால் இறுதி வரைக்கும் நிம்மதி நிலைக்க. இல்லைன்னா மருத்துவமனைக்கு வர வேண்டியதுதான். அந்த மாதிரி நாளைக்கு எல்லாம் சரியான ஒரு நிகழ்வுகள் இருக்கிறது. இருந்தாலும் மெல்ல மெல்ல இன்னும் வந்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையோடு உங்கள் அனைவரையும் கம்பன் கலைக்கூடத்தின் சார்பாக வருக வருக என நான் வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். 144வது இலக்கிய அமர்வு. இந்த அமர்விலே முதல் நிகழ்வாக சென்ற வாரம் சோமு பேசல, யாருங்க சிகாமணியை பேசல சொல்லுங்க. அடுத்து நீங்க பேசலாம். சரி வாங்க, இன்று ஒரு தகவல் என்னென்னு கொடுங்க. நீங்க தகவல் மட்டும் கொடுங்க. இன்னைக்கு பேசுறவங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் கொடுத்துருவோம் வாங்க. அப்புறம் நாங்களே ஏதோ ஒரு நான் என்னுடைய அந்த பயண அனுபவங்களை கூட கொஞ்சம் சொல்றேனே வாங்க வாங்க. தாயெழி தமிழை எந்தன் தமிழரின் கவிதை தன்னை
ஆயிரம் மொழியிற்கான இப்புவி அவாவிற்றென்றே தோயுறும் மதுவினாறு தொடர்ந்து என் செவியில் வந்து பாயும் நாள் என்னாலோ பாயும் நாள் என்னாலோ யார் இதை பகர்வாரிங்கே யார் இதை பகர்வாரிங்கே வெள்ளம் போல் தமிழர் கூட்டம் வீரம் கொல் கூட்டம் உள்ளத்தால் ஒருவரே மற்ற உடலால் பலராய்க் காண்பார் கள்ளத்தால் நெருங்கனாதே என உள்ளம் உலகம் கலங்கக் கண்டு துள்ளும் நாள் என்னாலோ உள்ளம் சொக்கும் நாள் என்னாலோ சொக்கும் நாள் என்னாலோ வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே மாண்புகள் நீயே என் தமிழ் தாயே வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே வீரரின் வீரமும் வெற்றியும் நீயே வீழ்வாரை வீழாமல் காப்பவள் நீயே வீழ்வாரை வீழாமல் காப்பவள் நீயே வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே தமிழன் என்னாலும் தலை குனிவேனோ தமிழன் என்னாலும் தலை குனிவேனோ மாண்புகள் நீயே என் தமிழ் தாயே என் தமிழ் தாயே செந்தமிழே உயிரே நரும் தேனே செந்தமிழே உயிரே நரும் தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே செந்தமிழே உயிரே நரும் தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே செம்மையை செய்பவள் நீயே. வள்ளுவர் கடவுள் வாழ்க்கை படிக்கலாம் பாடுங்க பாட சொல்லுவாரு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாளறிவன் நற்றால் தொழாரெனின் கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாளறிவன் நற்றால் தொழாரெனின் மலர்மிசை ஏகினன் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடுவாழ்வார் மலர்மிசை ஏகினன் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடுவாழ்வார் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடுவாழ்வார் பொறிவாயுள் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடுவாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தார்க்கு வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல யாண்டும் இடும்பை இல தனக்குவோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிதே தனக்குவோமை இல்லாதான்
தாள் சேர்ந்தார் கல்லால் மனக்கவளை மாற்றல் அரிது அறவாளி அந்தணன் தாள் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது அறவாளி அந்தணன் தாள் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை ஒரி கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு முதற்றே உலகு முதற்றே உலகு. அனைவருக்கும் காலை வணக்கம். முதல்ல சொன்ன மாதிரி இது மே 1 தொழிலாளர் தினம். அதாவது காலத்தில் வேலைக்கு போகிறாங்கன்னா எப்போ வீட்டு வருங்கிறது தெரியாது. அதுக்காக போராடி 8 மணி நேரம் வேலைங்கிறது கொண்டு வந்தது 1780 சிகாகோ புரட்சின்னு சொல்லுவாங்க. அந்த சிகாகோ அந்த இதுதான் மே 1 தொழிலாளர் தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். வருஷம் விடாமல் கொண்டாடிருக்கோம். ஆனால் என்ன ஒரு இது இன்னும் இதாக மாட்டேங்குது. கார்ல் மார்க்ஸ் சொன்ன வார்த்தை இன்னும் நனவாக மாட்டேங்குது, வருத்தமாக இருக்குது. உலக தொழிலாளர்களை ஒன்று சேருங்கள்னாரு, அது இன்னும் வர மாட்டேங்குது. ஆமாம், அதான் சொல்ல மொத்தம் சொன்ன ஒன்று சேர்றதில்ல. சரி, அதுபோக 8 பேர் இந்த மாதத்தில் வருது. இந்த முறையில் ஒரு 4 பேரும் அடுத்த முறையில் ஒரு 4 பேரும் பற்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன். முதல்ல தளவாய் வேலுத்தம்பி பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியிடம் எதிராக கலந்து ஆரம்ப கால இந்திய விடுதலை போராட்ட வீரர்களில் ஒருவர். இவர் கன்னியாகுமரி மாவட்டம் பிறந்தது. ஆனால் திருவிதாங்கூர் மன்னர் பல்லாமர்மவரிடம் அமைச்சரவையில் தளவாய் சுந்தரம் பணியாற்றினார். நிறைய பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். ஆரம்பத்தில் ஆங்கிலேயர்களுடன் நட்பு கொண்டிருந்தாலும் அவர்கள் திருவிதாங்கூர் அரசாங்கின் உள்விவகாரங்களை தலையிடுவதையும் அவர் விரும்பவில்லை. இவர் வரலாற்றில் மிகவும் புகழ் பெற்றார். 1809 அன்று அவர் வெளியிட்ட உண்ட்ரா பிரகடனம். இதில் ஆங்கிலேயர்கள் ஆதிக்கத்தை வேறாக நாட்டு மக்களுக்கு அறிகோல் விடுத்தார். ஆங்கிலேய படைகள் வேலுத்தம்பி படைகளுக்கும் போர் மூண்டது. போரில் இவர் பின்னடைவு சந்தித்து தப்பிச்சு போயிருக்கார். அவர் உயிருடன் ஆங்கிலேயர் பிடிக்க முற்பட்ட பொழுது மண்ணாடி என்ற இடத்தில் ஒரு கோவில் பதுங்கியிருந்த அவரை ஆங்கிலேயர் சூழ்ந்து கொண்டார். அவர்களிடம் பிடிபடுவதை காட்டிலும் தற்கொலை செய்தவர்கள் மேல் என்று வீர மரத்தை தழுவினார். வேலுத்தம்பி இளம் வயதில் ஒரு தேசிய வீரராக கருதப்பட்டார். கேரளம் மற்றும் தமிழகத்தின் தென்பகுதிகளில் ஆங்கிலேய ஆயுதத்தை எதிர்த்து முதலாக குரல் கொடுத்தவர். அவர் முதன்மையானவர். திருவனந்தபுரத்தில் அவருக்கு ஒரு முழு உருவ வெண்கல சிலையும் அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்தது ரவீந்திரநாத் தாகூர் நம்ம ஜனகணமன டெய்லி நிகழ்ச்சியில் பாடுறோம். வங்காளதேசத்தினுடைய இதையும் அவர் எழுதினார். அதாவது 1913ஆம் ஆண்டு இவர் கீதாஞ்சலி கவிதை தொகுப்பிற்கு இலக்கியத்திற்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. ஆசியாவிலேயே முதலாக நோபல் பரிசு வாங்கியவர் இவர்தான். அப்புறம் இந்த சாந்திநிகேதன் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அது ஒரு பல்கலைக்கழகம் கொண்டு போய் நிறுவி நம்ம பேர் அதிப விஸ்வபாரதி பல்கலைக்கழகமாக இருக்குது. காந்தியடிகளால் இவர் அன்புடன் குருதேவ் என்று அழைக்கப்பட்டார். இவரும் காந்தியை மகாத்மா என்று முதலில் அழைத்தவர். அவரின் படைப்புகள் மனிதநேயம், தேசபக்தி மற்றும் ஆகியவற்றை மையமாக கொண்டவை. இவரது எழுத்துக்கள் இன்றும் உலகளவில் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு வாசிக்கப்படுகின்றன. அதில் என்ன பியூட்டி அப்படின்னா, ஒரு இது என்னுடைய தலைமை ஆசிரியர் இங்கே சர்வஜன ஸ்கூலில் படித்தாராம். அப்போ முதல் ஜனகணமன பாடப்பட்ட இடம் சர்வஜன ஸ்கூல். அவர் சொன்னாங்களா, அதாவது நம்ம பெருமை தரக்கூடிய விஷயம், ஹெட்மாஸ்டர் சொல்லுவார், தாத்தா பாடுவார், நம்மளை பின்னாடி பாடுங்க. அதாவது இந்தியாவில் ஜனகணம் முதல் பாடப்பட்ட இடம் பெருமைக்குரிய நம்ம சர்வஜன பள்ளிங்கிறது ஒரு பெருமைக்குரிய விஷயம். அடுத்தது அன்னை கஸ்தூரிப்பா மகாத்மா காந்தி மனைவி என்பதை தனது சொந்த உழைப்பால் தியாகத்தாலும் இந்திய பெண்கள் முன்னேற்றத்திற்காக முன்மாதிரியாக திகழ்ந்தார். காந்தியின் போராட்டங்களுக்கு பின்னர் ஒரு பெண் சக்தியாக அவர் இருந்தார். ஆரம்பத்தில் தென்னாப்பிரிக்காவிலேயே காந்தியடிகளுக்கு உற்ற துணையாக இருந்திருக்கார். போராட்டங்களில் சுதந்திர போராட்டம், ஒத்துழைமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம் மற்றும் வெள்ளையினை வெளியேறு இயக்கம் என இந்தியாவின்
முக்கிய போராட்டங்களில் தீவிர பங்கேற்றார். பல முறை சிறைவாசம் அனுபவித்தவர். என்ன கொள்கையில் உறுதியாக இருந்தார். ஆசிரம வாழ்க்கையின் போதும் ஏழைகளுக்கு சேவை செய்வதிலும் கல்வி அறிவு கட்டுவதிலும் ஆர்வம் காட்டினார். பெண்கள் ஆரோக்கியம் மற்றும் சுகாதாரம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். நாட்டு மக்களால் அன்புடன் பான தாய் நடத்துமாம் தாய் என்று அழைக்கப்பட்டார். 1944ஆம் ஆண்டு புனேயில் உள்ள ஆகா நர்மனை மலையில் சிறையில் காலமானார். இது ஒரு நிமிஷம் அன்புட பா 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 இல்ல பாப்பா அதை வந்து கஸ்தூரிப்பா அந்த அந்த அதனால சுருக்கமா கஸ்தூரின்னு சொல்லாம பா சொல்ல புரிஞ்சுதானே? இல்ல மானது அவர் முழு பேரை சொல்லாம பான்னு சொல்லுவாங்களாம். கஸ்தூரிபா காந்தி வெறும் ஒரு துணைவியாக மட்டுமல்லாமல் தனது எளிமையின் வாழ்வின் மூலம் அகிம்சை மற்றும் சத்தியாகிரகத்தின் அடையாளமாக இன்றும் போற்றப்படுகிறார். அடுத்தது கவி போய் சுத்தானந்த பாரதியார், கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன். அதாவது திருக்குறளினுடைய இதுக்கு அவர் தான் முக்கியம். அதாவது அந்த நடை மாறாம அப்படியே மொழிபெயர்ந்து 45 பேர் 46 பேர் மொழியிருக்காரு. ஆனால் இவருடைய மொழிபெயர்ப்பு தான் இன்னைக்கு பேசப்படுகிறது. கவிஞர், விடுதலை போராட்ட வீரர் மற்றும் ஆன்மீக சிந்தனையாளர் என பன்முக திறமை கொண்டவர். இளமையிலேயே தேர்ச்சப்பட்டும் ஆன்மீக நாட்டம் கொண்டவராக திகழ்ந்தார். இவரது எழுத்துக்கள் தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், இந்தி, பிரெஞ்சு என பல மொழிகளில் பரவிக்கிறது இருக்குது. பாரத சக்தி மகாகாவியம் இது இவருடைய சிறந்த படைப்பாக இருந்தப்படுகிறது. இதில் உலகின் பல்வேறு மதங்கள், தத்துவங்கள் மற்றும் இந்தியாவின் விடுதலை போராட்ட வரலாற்றை தொகுத்து கூறியுள்ளார். இவர் ஆயிரக்கணக்கான பக்தி பாடல்களையும் தேசபக்தி பாடல்களையும் இயற்றியுள்ளார். இவரது இலக்கிய வழி பாராட்டி தமிழக அரசு மற்றும் பல்வேறு அமைப்புகள் இவருக்கு பல விருதுகளை வழங்கி கௌரவித்துள்ளன. அஞ்சுமான் அறக்கட்டளை மற்றும் பல கல்வி நிறுவனங்களில் வளர்ச்சிக்காக தனது எழுத்துக்களின் மூலம் ஊக்கமளித்துள்ளார். தமிழ் மொழியின் தனித்துவத்தையும் ஆன்மீகத்தையும் உலகத்திற்கு பறைசாற்றியவர்களில் முக்கியமானவர். இவரது திருக்குறள் ஆங்கில மொழிபெயர்ப்பு மிகவும் புகழ்பெற்றது. ஜியுபோ போன்றவர்கள் மொழிபெயர்ப்பு சற்று பழமையான ஆங்கிலத்தில் இருக்கும். ஆனால் இவருடைய ஆங்கிலம் நவீனமாகவும் எளிய சொற்களை கொண்டும் அமைந்திருப்பதால் இவரை இளம் தலைமுறையினரும் புரியும் வகையில் உள்ளது. உதாரணம், அகர முதல் எழுத்தெல்லாம் என்ற முதல் குறளை இவ்வாறு மொழிபெயர்த்துள்ளார். Yes, letter all by A begin. The world begins with God divine. திருக்குறள் தவிர சேக்கிழாரின் பெரிய புராணம், சிலப்பதிகாரத்தின் சில பகுதியையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். இவர் புகழ் என்றும் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். கோவை கம்பன் கலைக்கூடத்துக்கு வந்திருக்கும் சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று அனைவரையும் வணங்கி என்னுடைய உரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நாளின் ஒரு சிறப்பு, அது அவர் சொல்லிட்டாரு. ஆனால் இந்த நாளுடைய சிறப்பு எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 வரி அவர் சொல்லலை, அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். என்னன்னாங்க, இன்னைக்கு இந்த நாளில் தான் சுஜாதா அவர்களுடைய பிறந்த நாள், எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய பிறந்த நாள். அது எப்படி எனக்கு ஞாபகம் இருந்ததுன்னா, நேற்று தான் அந்த வீடியோவும் பதிவு பண்ணேன். விஜயா பதிப்பகத்திலிருந்து என்னை கூப்பிட்டுருந்தாங்க, வேலாயுதம் ஐயா கூப்பிட்டு இந்த மாதிரி சுஜாதா அவர்களுடைய பிறந்த நாள் வருது, அந்த பிறந்த நாளுக்கு ஒரு வீடியோ ஒன்று எடுக்கணும் வாசகம் பண்ணார். போயிருந்தேன். அப்போது ஒரு எழுத்தாளனை இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கும் ஒரு பதிப்பகம் கொண்டாடியது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எல்லாருமே கைதட்டலாம். 40 வருஷத்துக்கு முன்னாடி பெங்களூர்ல 10 வருஷம் ஆயிருந்தேன். ஓ சரி சரிங்க. சனி ஞாயிறு நான் மெஜஸ்டிக்ல இருந்து பெல் காலனிக்கு போயிருந்தேன். ரிலேட்டிவ் வீட்டுக்கு ஆப்போசிட் தான் சுஜாதா வீடு. சிறப்பு சிறப்பு. மாசத்துக்கு 2 தடவை 3 தடவை. அப்ப எனக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனா வானகரம் தேதியில தினமணிக்கையும் நைலான் கயிறு புத்தகத்திலையும் ஃபேமஸா ஓடிட்டு பாருங்க. அருமை அருமை. ஒரு எழுத்தாளரை கொண்டாடுவது நம் தமிழர்களுக்கே உண்டான சிறப்பு. அது உண்மையிலே அழகு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பாருங்க, ஒரு சின்ன செய்தி உங்களுக்குள் இருக்கும் அந்த மலரும் நினைவுகளை தூண்டி இருக்கிறது. மிக சிறப்பு. அதுபோல் இன்று ஒரு எழுத்தாளனை நாமும் இங்கு கம்பன் கலைக்கூடத்தின் சார்பாக கொண்டாடி மகிழ்ந்ததற்கு மிக்க மகிழ்ச்சி. அடுத்து இன்னைக்கு இன்னொரு கூடுதல் சிறப்பு நாளும் இருக்குதுங்க. அதாவது
இன்னைக்கு இது நம்ம அனைவரும் கொஞ்சம் மறந்தும் கூட தவித்து கொண்டும் கூட இருக்கிறோம் என்று தான் எனக்கு தோணுது. மற்றவங்களுக்கு அப்படின்னு தெரியல. பொதுவாக நம்மளுடைய நோய்கள் குணமாகுவதற்கு சிரிப்பு என்பது மிக சிறந்த மருந்துன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனால் நாம் சிரிப்பதற்கு ஒரு இடம் மட்டும்தான் தேடுகிறோமே தவிர நாம் சிரிக்க மட்டும் மறந்து விடுகிறோம். அந்த உலக சிரிப்பு தினமும் இன்றுதான். அனைவரும் ஒரு முறை சிரித்து விடலாம். சிரிப்பதற்கு ஒரு தினம் இருக்கிறது பாருங்கள். அப்படி இந்த நாள் சிரிப்பு தினமாகவும் கொண்டாடப்படுகிறது. அதையும் இங்கு பதிவு செய்துவிட்டு நாம் அப்படியே நீங்கள்லாம் சிரிப்பது போலவே நான் பேசுவேன் என்று எண்ணிக்கொண்டு நீங்கள் சிரித்து விட வேண்டும். பேசுறதுக்கு முன்னாடியே சொல்லி இதில் கைத்தட்டல் வாங்கிடுவானுங்க. அப்புறம்தான் பேசுவதையே நாம் தொடங்க வேண்டும். இன்னைக்கு நாம அப்படி ஒரு எழுத்தாளன் எழுதிய ஒரு எழுத்து காலம் காலமாக இன்றும் போற்றப்படக்கூடிய ஒரு நூலைத்தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். அது நம்ம கம்பன் ராமாயணத்தில் இருக்கக்கூடிய கம்பர் பாடல்களை தான் பார்க்க போறோம். இது நான் போன வாரம் கொண்டு வந்தது தான். இன்னைக்கு தான் பேச வாய்ப்பும் கிடைச்சது. அதையே நான் பெரும் மகிழ்ச்சியாகவே எடுத்துக்கிறேன். அதாவது நான் எதை எடுத்திருக்கிறேன்னாங்க, இந்த கிஷ்கிந்த காண்டத்தை முழுவதுமாக இங்கே சொல்லிவிடலாம் என்று ஒரு முயற்சி. அந்த கிஷ்கிந்த காண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு படலங்களையும் என்னால் முடிந்தவரை, என் சிற்றறிவுக்கு எட்டியவரை, என்னை விட பெரும் சான்றோர்கள்லாம் என் எதிரில் அமர்ந்திருக்கிறீர்கள், என் சிற்றறிவுக்கு எட்டியவரை அனைத்தையும் சொல்லிவிட முடியாது. எனக்கு தெரிந்த ஒரு சில பாடல்கள் மட்டும் இங்கே பதிவு செய்யலாம் என்று இருக்கும் பொழுது நான் முதலில் எடுத்தது பம்பை வாவி படலத்தை தான் எடுத்துக்கொண்டேன். அதுதான் கிஷ்கிந்த காண்டத்தில் வரக்கூடிய முதல் படலம். இந்த பம்பையை பற்றி படித்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கேரளாவில் ஓடுற பம்பை நதியோ இவர் தான் கம்பர் தான் குறிப்பிடுறாருன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் அது அதிகாரங்கள் எல்லாம் புரட்டி பார்க்கும் பொழுது என்ன தோணுச்சுன்னாங்க, இந்த பம்பைங்கிறதுக்கு தனி சிறப்பு இருக்குதுங்க. நம்ம என்னன்னா, நீர் நிலைகள் நிறைந்து அடர்ந்த பூஞ்சோலை வனப்பகுதிகள் என்று பொருளாம். அது நீர்நிலைன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஆழமாகவும் இருக்கக்கூடாதுங்க. ஒரு நிலத்திலிருந்து ஒரு 3 அடி ஆழத்தில் தான் கேணியே இருக்கணுங்களாம். நான் அந்த மாதிரி கேணிக்கெல்லாம் நான் போயிருக்கிறேன். அதாவது நம்ம மருத்துவர் ஐயா கூட ஒரு முறை போயிட்டு வந்திருக்காரு. சேலத்தில் இருக்கக்கூடிய அந்த கஞ்சன் மலை, இந்த கஞ்சன் மலையில் இருக்கக்கூடிய அந்த 13 கிணறுங்க. ஐயா நானும் போயிருக்கேங்க ஒரு முறை. அந்த கிணறு வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே தரையிலிருந்து 3 அடி தான் ஆழங்க. அந்த 3 அடி ஆழத்தில் நீர் ஏறவும் ஏறாது, குறையவும் குறையாது. இதே போல் ராமேஸ்வரத்திலும் இருப்பதாக சொல்லியிருக்காங்க. நான் ராமேஸ்வரம் நான் போனதில்லை. ஆறுமானம் போயிட்டு வந்திருக்காரு. அவர் சொல்றாரா என்னமோ எனக்கு கேட்கலாம். இருக்குங்களா? மகிழ்ச்சி. அப்படி அந்த கேணிகள் எல்லாம் நிறைந்து, எல்லாம் நன்னீருங்க. இன்னைக்கு நம்ம வந்து உப்பு நீரை பயன்படுத்துறோம். நன்னீர் குளங்களாக நிறைந்து செழிப்புடன் இருக்கக்கூடிய பகுதிக்கு பெயர் பம்பை வாவி படலம். அதற்கு தடாகம் என்றும் ஒரு பெயர் உண்டு. தடாகம்னா சுருக்க சொல். இப்படி ஒரு அழகிய பெயரை வைத்தான் அந்த படலத்தையே அவர் எழுதியிருக்கிறார். அப்படி அந்த அதில் வரக்கூடிய நாம பார்க்க போற பாடல் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாடல் வந்து 3709. இது மிக அழகான பாடலுங்க. அதாவது தேன்படி மலரது செங்கன் வெங்கைமா, தான் படிகின்ற தெளிவு சான்றது, மீன்பிடி மேகமும் படிந்து வீங்கு நீர் வான்படிந்து உலகிடை கிடைந்த மாண்பது அப்படின்னு அவர் அழகாக வருகிறது. அதாவது என்னன்னா, சோலைகள்லாம் நிறைந்த அழகிய வனப்பகுதியில் வண்டுகள்லாம் போய் அந்த மலர்களில் தேனை அப்படி உறிஞ்சி எடுத்து உண்டு, அதில் அந்த படிஞ்சிருக்கும் பாருங்க, தேன் படிந்திருக்கு. அதாவது இந்த மலரில் வந்து தேன் படியுங்க, அதை வந்து எறும்பு சாப்பிடும். அங்கே எறும்புகள் கூட சாப்பிடுவதில்லை. அந்த மலரில் அப்படியே அந்த தேன் அப்படியே படிஞ்சு அந்த சோலை முழுவதும் காட்சி தருகிறது. அந்த வனத்தை உருவாக்கிய பெரும் பங்கு யானைகளுக்கும் இருக்காத கைமாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யானைக்கும் பொருள் பொருந்தும். அதாவது களிறுனா ஆண் யானை, பிடினா பெண் யானை, கன்றுனா குட்டி. ஆனால் கூட்டமாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க, குட்டிகள்லாம் பெரியவங்க மூத்தோர் எல்லாம் கூட்டமாக இருந்தால் என்ன சொல்லுவாங்கன்னா நீல மூக்குடைய விலங்குன்னு சொல்லுவாங்க. அதை கைமான்னு சொல்லுவாங்க. அதற்கு இன்னொரு பொருளும் உண்டு, அது இங்கே வேண்டியதில்லை. இல்லை, இன்னொரு பொருளும் உண்டுண்ணா, வேற ஒரு பொருளும் உண்டு. அதாவது அது பெண்களுக்காக சொல்லுவாங்க அந்த ஒரு பொருள். அது நம்ம இப்போ இங்கே சொல்ல வேண்டியதில்லை. அது கைவாவை அப்படிம்பாங்க. அது வேண்டாம். ஆனா அவர் சாப்பிடவே மாட்டார். அப்படி அவர் கம்மர் அவர்கள் அந்த முதல் பாடலை சொல்லும் பொழுது அங்க இருக்கக்கூடிய நீர் நிலையைத்தான் அழகழகாக சொல்லிக் கொண்டே வருகிறார். ஒரு எழுத்தாளன் ஒரு
பதிவு செய்யும் பொழுது எதையெல்லாம் பதிவு செய்ய வேண்டும், அதன் சிறப்புகளை சொல்லுவது எப்படிங்கிறது நம்ம இவர்கிட்ட தான் தெரிஞ்சுக்கணும். அப்படி அவர் அழகழகாக பதிவு செஞ்சுட்டே வந்துட்டு இதெல்லாம் உவமை காட்டிகிட்டே தான் வராருங்க. ஒவ்வொரு அங்கே இருக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய, அதாவது நம்ம ராமன் ஆட்சி செய்த நாட்டை பற்றி படிச்சிருக்கிறோம். ராவணன் ஆட்சி செய்த நாடு மேகம் முட்டும் வரைக்கும் உயரமாக இருக்குமாமா. அதை வாச கூட்டுறதுக்கெல்லாம் தேவலோக பெண்கள் வந்து கூட்டுவாங்க, மழை நீர்லாம் அப்படியே தெளிக்கணும்னு நம்ம படிச்சிருப்போம். ஆனால் அந்த கிஷ்கிந்தை காண்டத்தினுடைய அழகை விவரிக்கிறார் பாருங்க. அந்த நாட்டினுடைய அழகே நீர்நிலைகள் தான். இன்னைக்கு நாம் இதெல்லாம் கருத்தில் எடுத்துக்கணும். நீர்நிலைகளை பற்றி அந்த புரிதல் அவர் அவ்வளோ அழகாக எழுதுகிறார். அப்படியே அடுத்த பாடலில் அவர் சொல்றாரு பாருங்க, அந்த நீர்நிலைகள் அடைந்த அந்த அடர்ந்த வனப்பகுதி எப்படி இருக்குங்களாமா, சூரிய ஒளியே படுவது கீழே நிலத்தை படாதுங்களாம். சூரிய ஒளி கீழே படாமல் அடர்ந்த வனப்பகுதியாக அது இருந்ததாக கிஷ்கிந்தா காண்டத்தில் எழுதுகிறார். இன்னைக்கு நம்ம சூரிய ஒளி படாத நிலப்பகுதின்னு அமேசான் காட்டத்தான் சொல்லுவோம். ஆனால் நமது பக்கத்திலேயே இருக்கிறது என்று கம்பர் அழகாக சொல்கிறார். அந்த பாடல் 3713. எல் படார் நகர் தம் இருக்கை ஈதென கிற்பது ஓர் காட்சியென எனினும் கீழுற. அதாவது எல்லை, சூரிய ஒளிக்கு எல்லை நம்ம சொல்ல முடியாது. அது எவ்வளவு தூரம் போகுதுங்கிறது அவருக்கு தான் தெரியும். நம்ம வேணா ஒரு கருத்து கணிப்பா இவ்வளவு தூரம் போகுதுன்னு சொல்லலாம். ஆனால் அப்படி அந்த சூரிய கதிர் கூட மரத்தின் கிளைகள் மேல்தான் விழுகும், கீழே படுவதை நாங்கள் பார்க்க முடியாது. அப்படி அடர்ந்த வனமாக காட்சி அளிக்கும், அழகழகாக இருக்கும். அங்கே இந்த நாகருங்கிறது நாக பாம்பையும் குறிக்கும், நாகர் இன மக்களையும் குறிக்கும். அதாவது இந்த தொல்காப்பியத்தில் தான் இதை மிக அழகா எழுதியிருப்பாங்க. நாகர் இன மக்கள் என்பதுதான் மிக தொன்மையான தொல்குடி மக்கள். ராவணனுக்கு கூட நாகர் இன மக்கள் என்று ஒரு பெயர் உண்டு. அவன் தமிழ் மன்னன் என்று அதெல்லாம் இருக்கு. நம்ம அதுக்குள்ள இன்னைக்கு போல நாகர் என்பது பழங்குடி இனத்தைச் சேர்ந்த ஒரு மக்களை எதை இவரும் குறிக்கிறார். இது அப்படிதான் குறிக்கிறார். இருக்கை ஈதென கீர்ப்பது ஓர் காட்சி எனினும் கீழுற. அடுத்த பாடல் அவர் எழுதுறார் பாருங்க. அந்த பாடல் முழுசா சொல்லிடுற. கற்பது அணையா அக்கவிஞர் நாட்டையே சொற்பொருள் ஆமென தோன்றல் சான்றாது. அங்க வாழக்கூடிய மக்கள் எப்படி இருப்பாங்களாமாங்க, கவிஞர்களாக இருப்பார்களாம். அப்படின்னா என்னங்க, எழுத்தாளர்கள். இன்னைக்கு நம்ம அந்த எழுத்தாளர் பத்தி இங்க முதல்ல பேசணும். அப்படி அந்த ஒரு நாடு எப்படி இருக்குன்னா, கவி சுடர் பொருந்திய கவிதைகளை எழுதக்கூடிய, சொற்கள் நிறைந்த பாடல்களை எழுதக்கூடிய கவிஞர் நாட்டிய சொற்பொருள் ஆமென தோன்றல் சான்றது. ஔவையார் கூட ஒரு பாட்டில் சொல்லுவாங்க, என்றும் புதியதுன்னு போய் ஔவையார்ட்ட கேட்டால் ஔவையார் சொல்லுவாங்களாம், சொற்கள் நிறைந்த பாடல்கள் படிப்பது புதியது. அப்படின்னா அந்த கிஷ்கிந்தா காண்டம் எவ்வளவு அறிவு சார்ந்த நாடாக இருந்திருக்கிறது என்று கம்பன் இங்கு எழுதுகிறார். அதான் இந்த கிஷ்கிந்தா காண்டத்தை பற்றி இன்று நான் உங்களுக்கு 2 பாடல்களை மட்டும்தான் இங்கே எடுத்து வந்திருக்கிறேன். அந்த 2 பாடல்களை பற்றி சொல்வதற்கும் இங்கு பகிர்ந்து கொள்வதற்கும், ஏன்னா நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய நகரத்தை அதுபோல் இன்று நாம் உருவாக்க கடமைப்பட்டிருக்கோம். இன்னைக்கு பாருங்க, வெயில் கொளுத்துதுங்கிற வெயில் கொளுத்துவதற்கு காரணமே நாம் தான் என்பது மறந்து போச்சு. மரங்களை வெட்டிட்டு வெயில் மட்டும் என் மேல அவ்வளவு தாக்கமா இருக்குன்னு சொன்னா என்ன நியாயம்? ஆக இப்படி போன்ற வனங்களை உருவாக்கி அதற்கு தூண்டுதலாக இந்த கம்ப ராமாயண பாடல்கள் அமையும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திணைத்துணை உள்ளதோர் பூவினில் தேனுண்ணாதே, நினைத்தோறும் காண்தோறும் பேசுந்தோறும் எப்போதும் அனைத்து எலும்பு உள்நக ஆனந்த தேன் சொரியும் குனிப்புடையானுக்கே சென்றூதாய் கோத்தும்பி. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. கூட்டத்தினுடைய தலைவர் அவர்களே மற்றும் இங்கு குழுவியுள்ள சான்றோர் பெருமக்களே, நம்முடைய நிகழ்வை வலையொலி மூலமாக கொண்டு சேர்க்கின்ற நூல்காஞ்சி பொறுப்பாளர்களே மற்றும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதற்கண் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அகில இந்திய வானொலியில் சாய்வு நாற்காலி என்கின்ற ஒரு நிகழ்விலே கடந்த மாதம் என்னை அழைத்து பேச வைத்தார்கள். அதனை வரும் 12ஆம் தேதி காலை 11:30 மணிக்கு அந்த நிகழ்வு ஒளிபரப்பாகும். அதிலே
என்னுடைய இலக்கிய பணி தொடர்பான நம்முடைய கம்பன் கலைக்கூடம், நூல்காஞ்சி இவற்றையெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறேன். ஆனால் அவர்கள் எப்படி எடிட்டிங் செய்து எதனை போடுவார்கள் என்று தெரியவில்லை. அது ஏனென்றால் அவர் 2-3 பாட்டு போடுவார்கள் இடையிடையே, அப்புறம் விளம்பரம், அப்புறம் நம்ம நிகழ்வு, இவற்றையெல்லாம் சொல்லுவார்கள். இருப்பினும் நம்முடைய இலக்கிய பணிகள் கம்பன் கலைக்கூடத்தில் இப்பொழுது நாலடியார், பல காலம் திருக்குறளை பேசிவிட்டு வந்தேன், இப்பொழுது நாலடியார் பேச ஆரம்பித்துள்ளேன் என்று சொல்லி, அன்று இங்கு எப்படி நாலடியாரை துவக்கினேனோ அதை முழுவதும் அங்கே சொல்லியுள்ளேன். அவர்கள் காமத்துப்பாலில் பொது மகளிர் என்று குறிப்பிடாதீர்கள் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், நான் குறிப்பிடவில்லை, அதில் இருக்கிற விடயத்தை தான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன். 38வது அதிகாரம் பொது மகளிர், 39 கற்புடை மகளிர், 40 காம நுதலியல் என்று பேட்டி கொடுத்திருக்கிறேன். சரி, இனி என்னுடைய நிகழ்ச்சிக்கு வருகிறேன். கடந்த கூட்டத்தில் இந்த 14 கீழ்கணக்கு நூல்களை பற்றி அடுத்த கூட்டத்தில் தெரிந்து வந்து சொல்லுகிறேன் என்று குறிப்பிட்டிருந்தேன். 14 கீழ்கணக்கு நூல்கள் என்பது 1 நாலடியார், 2 நான்மடி கடிகை, 3 இன்னா 40, 4 இனியவை 40, 5 கார்வழி நார் 40, 6 களவழி 40, 7 ஐந்துணை 50, 8 ஐந்துணை 70, 9 திணை மொழி 50, 10 திணை மாலை 150, 11 திருக்குறள் முப்பால், 12 திருக்கடுகம், 13 ஆசாரக்கோவை, 14 பழமொழி, 15 சிறுபஞ்ச மூலம், 16 முதுமொழி காஞ்சி, 17 ஏலாதி, 18 கைநிலை என்பன 18 நூல்கள். அந்த 18 நூல்களிலே தான் இப்பொழுது நாலடியாரை குறித்து பேசிக்கொண்டு வருகிறேன். கடந்த கூட்டத்திலே உங்களுக்கு அந்த நாலடியார் அமைப்பு முழுவதும் கூறி அதனுடைய ஒரு கடவுள் வாழ்த்தையும் சொல்லி முடித்திருந்தேன். இன்று ஒரு 5 பாடல்களை மிகச் சுருக்கமாக சொல்லி துவங்குகிறேன். நம்முடைய ஆர்வம் அவர்கள் கூட்டம் கம்மியாக இருக்கிறது, காலி நாற்காலி தான் இருக்கிறது என்று சொன்னார்கள். அது அப்படியல்ல. யாருக்கு எந்த நாளில் எதனை கேட்கக்கூடிய அந்த அமைப்பு இருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் அதனை கேட்க முடியும். அதுதான் உலகத்தினுடைய இயற்கை. ஆதலால் இன்று அந்த 5 பாடல்களிலே முதல் பாடலே அந்த ஆசிரியர் இவ்வாறு துவக்குகிறார்: அறுசுவை உண்டி அமர்ந்தில்லால் ஊட்ட, மறுசிகை நீக்கி உண்டாரும் வரிஞராய், சென்றிறப்பர் ஓரிடத்து கூழ் எனின் செல்வம் ஒன்று, உண்டாக வைக்கற்பாற்றன்று என்று குறிப்பிடுகிறார். முதல் பாட்டிலே 6 சுவையான உணவுகளை நாம் உண்டாலும் கூட ஒரு காலத்திலே அவற்றிலே ஒன்றை நீக்கிவிட்டு உண்ண நேரிடும். ஆனால் வறுமை வந்த பொழுது அதனை விடுத்து வேறு ஏதோ ஒரு ஊருக்கு சென்று அங்கு கூளை தேடி உண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் என்று அந்த முதல் பாடலிலே சொல்கிறார். ஆதலினாலே செல்வம் இருக்கின்ற பொழுதே நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும், அறச்செயலை செய்ய வேண்டும், இது கரெக்டர் என்று சொல்லுகிறார். 2வது பாடலிலே துகள் நீர் பெருஞ்செல்வம் தோன்றிய கால் தொட்டு அகடு நடந்த கூழ் பல்லாரோடு உண்க, பகடு நடந்த கூழ் பல்லாரோடு உண்க, அகடு உரை யார் மாட்டும் நில்லாது செல்வம் சகடக்கால் போல வரும் என்று குறிப்பிடுகிறார் ஆசிரியர். உள்ளபடி இந்த பாடல் மிகவும் அழகான பாடல். அதாவது துகள் நீர் பெருஞ்செல்வம் தோன்றிய கால் தொட்டு, நீங்கள் குற்றமில்லாத பெரிய செல்வத்தை சம்பாதித்து வைத்திருந்தாலும் கூட இது ஒன்று. 2வது, எருதை பூட்டி உழவு செய்து நாம் பெற்றாலும் அந்த செல்வத்தையும் வைத்திருந்தாலும் கூட பிறரோடு சேர்ந்து நாம் பகிர்ந்து உண்ண வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் நம்முடைய செல்வம், மிக அழகான ஓமையை சொல்லுகிறார்,
சகடக்கால் போல வரும் என்கிறார். சகடக்கால் என்றால் வண்டி சக்கரம் மேலிருந்து கீழாகவும் கீழிருந்து மேலாகவும் எப்படி மாறுகிறதோ அதுபோல நம்முடைய செல்வம் மாறி போய்விடும் என்று குறிப்பிடுகிறார். 3வது பாடலில் யானை எருத்தம் பொலிய குடைநிழற் கீழ் சேனை தலைவராய் சென்றோரும் ஏனை சேனை தலைவராய் சென்றோரும் ஏனை ஓர் இடத்திலே அந்த அரசனானவன் யானையின் குடை நிழலை பிடித்து கொண்டு யானையின் மீது அவன் சென்றுகிறான். அப்படி செல்லுகின்ற பொழுது அதாவது உலை விடத்து வேறாகி கொண்டு தாம் வீழ்வர் மனையாளை மாற்றார் கொல என்று முடிக்கிறார் அந்த பாடலிலே. வினை விளப்ப வேறாகி வேண்டாதார் தாம் கொண்ட மனையாளை மாற்றார் கொல என்று முடிக்கிறார். ஒரு அரசன் யானையின் மீது குடை நிழலிலே ஏறிக்கொண்டு படையை நடத்தி கொண்டு செல்கிறான். ஆனால் ஒரு சண்டையிலே அவன் தோற்று விடுகிறான். அப்பொழுது வறுமை வந்து விடுகிறது. அதே நேரத்தில் எல்லாம் தோல்வியாகி வறுமை வந்த பொழுது தன்னுடைய மனைவியை கூட அவர்கள் மாற்றார்கள் கவர்ந்து சென்று விடுகிறார்கள். எனவே இந்த பாடலை பொறுத்தவரை செல்வம் இருக்கின்ற பொழுதும் வாய்ப்பு அதிகாரங்கள் இருக்கின்ற பொழுதும் அறச்செயலை செய்துவிடு என்று குறிப்பிடுகிறார். 4வது பாடலில் நின்றன நில்லா என உணர்ந்து ஒன்றின வல்லே செய்க சென்றன வாழ்நாள் செருத்துடன் வந்தது கூற்று என்று சொல்கிறார். நிலையில்லாத பொருள்கள் நிலைக்கும் என்று நினைக்காதே, அப்பொழுதே அறத்தை செய்துவிடு. அதுவும் ஒன்றின வல்லே செய்க, விரைந்து அந்த அறச்செயலை செய்ய வேண்டுமா? ஏனென்று கேட்டால் நம்முடைய வாழ்நாட்கள் செருத்துடன் கழிந்து கொண்டிருக்கிறதாம். நம்மை அழைத்து செல்லக்கூடிய அந்த யமனானவன் வேகமாக வந்து கொண்டே இருக்கிறான் என்று இந்த 4வது பாடலிலே சொல்லுகிறார். இந்த அதிகாரத்தில் யமனை குறித்து 3-4 பாடல்கள் வரும். அடுத்த 5வது பாடலில் என்னானும் ஒன்றுதம் கையுறப் பெற்றக்கால் பின்னாவதென்று பிடித்திரால் முன்னே கொடுத்தார் உய்யப்போவர் கோடில் தீக்கூற்றம் கொடுத்தாறு செல்லும் சுரம். மிக அழகான ஒரு பாடல். நீங்கள் எவ்வளவுதான் பொருளை சேர்த்து வைத்திருந்தாலும் என்னானும் ஒன்றுதம் கையுறப் பெற்றக்கால் பிற்காலத்தில் நமக்கு இது உதவும் என்று நினைத்து நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டாம். அதனை நீங்கள் இருக்கின்ற பொழுதே அறம் செய்து விடுங்கள். ஏனென்று கேட்டால் இதிலையும் யமனை குறித்து சொல்லுகிறார். அந்த யமனானவன் விரைந்து வந்து கொண்டு இருக்கின்ற பொழுது நாம் அறச்செயலை செய்துவிட்டால் அந்த கடினமான பாலை நிலத்தின் வழியாக நாம் செல்ல வேண்டிய சூழ்நிலை வராது, நமக்கு நல்ல இடம் வாய்க்கும் என்று சொல்கிறார். அதாவது இதனுடைய சுருக்கம் என்னவென்றால், நாம் நரகத்திற்கு செல்லாமல் துறக்கம், அதாவது சொர்க்கத்திற்கு நாம் செல்ல முடியும் என்று இந்த 5வது பாடலிலே குறிப்பிடுகிறார். எனவே நாலடியாரில் இன்று செல்வம் நிலையாமை என்கின்ற அதிகாரத்தில் 5 பாடல்களை உங்கள் முன்னே வகித்திருக்கிறேன். ஓரளவு அந்த பட்டியலும் என்னுடைய பாடலும் உங்களுக்கு சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இனி முடிகின்ற பொழுது ஒரு சிறு கேள்வி. இங்கு யாராவது வழக்கறிஞர்கள் இருந்தால் அவர்கள் சொல்ல வேண்டாம். இப்பொழுது சமீபத்தில் நம்முடைய நாட்டில் ஒரு சட்டம் வந்தது. நீங்கள் யாரும் அவர் மேல் கோர்ட்டுக்கு சென்று நீங்கள் வழக்கு தொடுக்க முடியாது. அவர் யார் தெரிந்தால் நீங்கள் சொல்லலாம். சரி, நானே சொல்லிவிடுகிறேன். அதாவது இந்த அரசாங்கம் தேர்தல் கமிஷனர் என்று ஒருவர் இருக்கிறார் அல்லவா, அவர் மேல் நீங்கள் பதவியில் இருக்கும் போதும் சரி அல்லது அவர் பதவியை விட்டு ஓய்வாகி போன பிறகும் சரி, அவர் மேல் நாம் யாரும் கோர்ட்டுக்கு சென்று வழக்கு தொடுக்க முடியாது என்று
இப்பொழுது இந்த நிலையில் இருக்கிறது. வணக்கம். குறள் கூறும் நெறிகளில் இன்னைக்கு அதிகாரம் 24 புகழ் அப்படிங்கிற அதிகாரம். இந்த புகழ் அதிகாரம் தான் எல்லாத்தையும் எல்லாமே செய்ய வைக்குதுங்க. எல்லாருமே புகழுக்காக நம்ம ஒப்புரவறிதல், அதுக்கு பின்னாடி புகழ் அதிகாரத்துக்கு கொடுக்குறாங்க. புகழில் முதல் அது ஆக்சுவலி புகழ் அதிகாரம் திருக்குறளுக்கு இலக்கியம் புறநானூறுங்க. புறநானூரில் 187வது பாடல் கணக்காயனார் மகனார் நக்கீரர் அவர் எழுதின அது அந்த பாடலோடது அப்படியே அந்த சப்ஸ்டன்ஸை ஜூஸ் அப்படியே எடுத்து வள்ளுவர் கொடுத்துருக்காரு. அவர் ஆரம்பிக்கிறது அப்படிதான். அதாவது இந்த நாட்டை, கடல் சூழ்ந்த இந்த நாட்டை பொதுமையாக இல்லாமல் தன்னுடைய சொந்த சொத்தாக வைத்திருக்கும் ஒரு அரசனுக்கும் மா அரசனுக்கும் படிக்காத வேட்டையாடுகின்ற ஒரு வேட்டை ஆடுபவனுக்கும் வேடனுக்கும் உண்பது ஒரு நாளிதான், உடுப்பது 2 தான், மற்ற விஷயங்களிலும் மற்ற இன்பங்கள் துய்த்தலும் ஒரே ஒன்றுதான், ஒரே மாதிரி தான். அதனால் செல்வம் இருக்கிறது, செல்வத்தின் பயன் அடுத்தவங்களுக்கு கொடுத்து அதில் நம்ம சந்தோஷப்படுறது. நாமளே வச்சுக்குவோம் அப்படின்னா விட்டவங்க தான் அதிகம். துய்ப்பே மெனினே தப்புன பலவே. அந்த பாடல் இந்த கணக்காயினார் அவர் ரொம்ப அருமையாக எழுதியிருப்பாருங்க. தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நிலற்றிய ஒருமையோர்க்கும் நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும் உண்பது நாளி உடுப்பவை 2 பிறவும் எல்லாம் ஓரொக்குமே அதனால் செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேம் எனினே தப்புன பழவே ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. நீங்க கொடுக்கணும், அதை பார்த்து இன்பம் படணும். ஈதல் இசைப்பட வாழ்தல், நம்ம புகழோட இருக்க வேணுங்கிறது தான் இந்த 24வதுல முதல் குறள்ல சொல்றாரு. ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. அப்புறம் இந்த ஊர்ல இந்த நாட்டில் யாரை பத்தி சொல்றாங்க? ஈதல், இதை கொடுத்து எல்லா இதையும் தான தர்மங்களை பண்ணனவங்களுடைய புகழத்தான் எல்லாருமே பாடுறாங்க, வேற யாரை பத்தியும் சொல்றதில்லை அப்படிங்கிறார். உரைப்பவை எல்லாம் இறப்பார் கொன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ், அதைத்தான் சொல்றாங்க. வேற நீங்க எதை எடுத்தாலும் அதே தானே. அது நீங்க கம்பராமாயணம் ஆனாலும் சரி, எது ஆனாலும் சரி, திருக்குறள் ஆனாலும் சரி, புறநானூறு ஆனாலும் சரி, யார் கொடுத்தாங்களோ கொடுத்தவங்களை பத்தி தான் அதிகமா பேசியிருக்காங்க. இந்த உலகத்துல எதுவுமே நிலை இல்லைங்கிறாரு. அவர் தனியா நிலையாமை அப்படிங்கிற அதிகாரத்தை பின்னாடி கொண்டு வர்றாரு. எதுவும் நிலை இல்லை. அதனால அர்க்காஸ் இயல்பிற்று செல்வம் அது பெற்றால் அற்குவ ஆங்கே செயல், அப்பவே பண்ணிடுறா. அதே மாதிரி நாச்சற்று மேல் வரும் முன் நல்ல வினையை பண்ணிருங்க அப்படிங்கிறாரு. அதனால அந்த 3வது குறள் ஒன்றா உலகத்து, இந்த உலகத்தில் எதுவுமே நிலை இல்லை. ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றா நிற்பது ஒன்றில், அது ஒண்ணுதான் நிற்கும். நீங்க எவ்வளவு 7 வள்ளல்களை நீங்க பேசுறீங்க, எத்தனையோ பேர் பண்ணியிருக்காங்க. ஏன் வள்ளல்களை பற்றி பேசுகிறோம்? அவங்க பண்ணிட்டு போயிருக்காங்க. அதனால வள்ளல். குமண வள்ளலை பேசுறீங்க, குமண வள்ளலை விட கொடுத்த பெருஞ்சத்திரனார் அதை வாங்கிட்டு அடுத்தவங்களுக்கு கொடுத்த அவரை பற்றி தான் நிறைய பேசுகிறோம். ஸோ கொடுப்புகிறதுங்கிறது மிகப்பெரிய புண்ணியம், அது இருக்கணும். அவங்களுக்கு அந்த கொடுப்பினை இருந்தால் தான் அவங்களாலையும் கொடுக்க முடியும். அடுத்தது என்னங்கிறாரு, இந்த ஊர்ல வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு முன்னாடி சொன்னவர் பின்னாடி சொல்றாரு, இந்த உலகத்துல நல்ல காரியங்கள் ஒருத்தனை பண்ணுனாங்கன்னா மேல் இருக்கிற வானோர்களை பார்க்க மாட்டார்கள், துதிக்க மாட்டார்கள் அப்படிங்கிறாரு. அது எந்த அளவுக்கு அது உண்மைன்னு தெரியல. நிலவரை நீல் புகழ் ஆற்றின்
புலவரை போற்றாது புத்தேல் உலகு. ஏன்னா புத்தேல் உலகுங்கிறது வந்து எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். மேல் இருக்கிற உலகம், இல்லை இப்போ இருக்கிற உலகம், இந்த உலகத்தில் நல்லவர்கள் இருக்கிற உலகம். நீள்வரை ஆற்றின்னா நீல அகலங்கள், ரொம்ப பெரிய அளவில் நீங்கள் தான தர்மங்களை பண்ணி புகழ் பெற்றவர்கள் இருந்தால். அடுத்தது தான் இது. எல்லா பெரியவர்களுக்கும் இதுவரைக்கும் உலகம் தோன்றி இதுவரைக்கும் சென்ற சான்றோர்கள் நத்தம் போல் கேடும் உலகாகும் சாகாடும் வித்தகர்கல்லால் அரிது. இந்த வித்தகர் அப்படிங்கிறது திருவள்ளுவர் என்ன பண்ணியிருக்காரு, சான்ஸ்கிரிட் வேர்டை கொண்டு வந்துட்டாரு. வித்தகர், வித்தை, வித்தகர் அப்படிங்கிறாரு. ஆனா பாவாணர் சொல்றாரு இல்ல, வித்தகர் அப்படிங்கிறது தமிழ் சொல்லுதான், விழியிலிருந்து விழிந்து வித்தகர்னு வந்திருக்கு அப்படிங்கிறார். ஆனா அது பாவாணர் சொல்றதுல அந்த அளவுக்கு தெரியல. வித்தகர்கல்லால் அரிது. ஏன்னா சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். ஸோ நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் உங்க புகழ் இருக்கும். நீங்க செத்த பின்னாடியும் உங்க புகழ் இருக்கும். வித்தகர்க்கு அல்லால் நத்தம் போல் கேடும் உலகாகும் சாகாடும் வித்தகர்கல்லால் அரிது. நத்தம்னா ஒரு சில மொழிபெயர்ப்பாளர்கள் நத்தம்னா சங்கு இல்லை அப்படிங்கிறாங்க. சங்கு இருக்க முடியாது, புகழ் செய்தவர்கள் தான் நத்தம் அப்படின்னு அவர் சொல்றாங்க. பெருஞ்சத்தனார் முதலிய வேற மொழிபெயர்ப்பாளர்கள். அடுத்தது தோன்றின், இது எல்லாருக்கும் சொல்லுங்க சொல்லுங்க. சரி, ஓ ஓ சரி சரிம்மா. அப்படி இல்லை, நீங்க சொல்றீங்க அவ்வளவுதான், எடுத்துக்கிறேன். எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். எவ்வளவு சின்ன விஷயமானாலும் அது வந்து ஒரு இதுதான், ஒரு இன்ஃபர்மேஷன். இது உங்களுக்கு தமிழ்ல சுத்தமா பேச தெரியல, தமிழோட ஆங்கிலம் கலக்காம தகவல். அடுத்தது இது வந்து பிஹெச் பாண்டியனோட நல்ல குரல். இந்த குரல் பாடிதான் முடிச்சாரு. உள்ள சட்டசபையில பிரச்சனை வந்தது. தோன்றின் புகழோடு தோன்றுக அத்திலான் தோன்றலின் தோன்றாமை நன்று. அவர் ஆரம்பிச்சு பாட்டு பாடிதான் முடிச்சாரு, அவ்வளவுதான். பிஹெச் பாண்டியன் தோன்றின் புகழோடு தோன்றுக அத்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. இது ஆக்சுவலி பிறக்கிறது நம்ம கையில் கிடையாது. நீங்க ஒரு செயலை செய்யும் பொழுது அந்த செயல் உங்களால் சிறப்பாக செய்ய முடியும் என்றால் அந்த செயலை செய்ய முன்வாருங்கள், இல்லைன்னா வரவேண்டாம் அப்படிங்கிறார். அதுதான் இந்த தோன்றின் புகழோடு தோன்றுக அத்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. நீ எந்த காரியம் செய்யறதுனாலும் சரி. அடுத்தது வந்து நம்ம எல்லாருமே சொல்றோம், அவங்க செய்யறாங்க நல்ல காரியம், ஏதாவது ஒரு குற்றத்தை சொல்லுவோம். நீங்க எவ்வளவு நல்லதா பண்ணுங்க, ஒரு குற்றம் சொல்லாம இருக்கவே மாட்டாங்க. ஏன்டா இப்படி சொல்ற, உன்னால செய்ய முடியலன்னு உன்னை நொந்துக்கோ, அடுத்தவங்களை குற்றம் சொல்லாதே அப்படிங்கிறாரு. அப்படியே பழிச்சு நேரம் அந்த கேள்விக்கே சொல்ல, புகழ்பட வாழாதார் தாம் நோவார் தம்மை இகழ்வாரை நோவது ஏன் எவன். உன்னால பண்ண முடியலன்னா உன்னோட குற்றம், அடுத்தவங்க பண்றதை வந்து நீங்க குற்றத்தை காணக்கூடாது அப்படிங்கிறாரு. அடுத்தது வந்து வசையென்ப வையத்தார்க்கெல்லாம் இசை என்னும் எச்சம் பெறாவிடின். அதாவது எல்லா நல்ல புகழை சம்பாதிக்காதவன் இந்த உலகத்துல வாழ்ந்தவர்கள் வாழுகின்றவர்கள் ரெண்டு பேர்த்துக்கும் சொல்றாரு இங்க. வசை என்ப வையத்தார்க்கு எல்லாம் இசை என்னும் எச்சம் பெறாவிடின் தக்கார் தகவலர் என்பர் அவர்தம் எச்சத்தால் உணரப்படும். நீங்க வந்து அவரோட புகழை பின்னாடி வந்த மொழிபெயர்ப்பாளர்கள் வந்து எச்சம்னா குழந்தை அப்படிங்கிறாரு. குழந்தைகளுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை. அப்பா மாதிரி தான் குழந்தை இருப்பாங்க, அதே கேரக்டர் வரும் அப்படிங்கிறதுக்கு இல்லை. ஆனா இவர் சொல்றாரு, வசை என்ப வையத்தார்க்கெல்லாம் இசை என்னும் எச்சம் பெறாவிடின்.
அதாவது பழி வையத்தார்க்கெல்லாம் இந்த பழி என்னன்னா ஒரு புகழை சம்பாதிக்காமல் இறப்பது அல்லது வாழ்ந்து கொண்டிருப்பது. வசையிலா வன்பயன், இதுவும் அப்படிதான். திருவள்ளுவர் ஏன் இப்படி சொன்னாருன்னு தெரியல. நல்லவங்க இல்லைன்னா இந்த நாடு நல்லா இருக்காது அப்படிங்கிறாரு. வசையிலா வன்பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம். நல்லவங்க மனிதர்கள் இல்லைன்னா, ஆனால் அவையார் புறநானூற்று சொல்ற நாடா கொன்றோ காடா கொன்றோ இசையா கொன்றோ எவ்வழி நல்வழி ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனேங்கிறார். நீ நல்லவங்க இருந்தாங்கன்னா அங்கே ஆடவர்களை மட்டும் சொல்லல. ஆடவர் அப்படின்னா ஆட்சி செய்தவர்கள், 2 பேர்த்தையும் இந்த செயல்பாடு செய்தவர்கள், 2 ஆண் பெண் 2 இனத்தையும் சேர்த்து தான் அவையார் சொல்லியிருக்காங்க. எங்கே நல்லவங்க இருக்காங்களோ அங்கே நல்லா இருக்கும், நீ நல்லா இருப்பேங்கிறாரு அவையார். நீ நிலம் அது வசையொழிய வாழ்வாரே வாழ்வார், இசையொழிய வாழ்வாரே வாழாதவர். இதுதான் கரெக்ட். இந்த 10வது குறள் எப்போ ஒரு பஞ்ச் வைப்பார். நீங்க எந்த பழிச்சொல்லும் இல்லாமல் வாழ்ந்திருந்தால் அது முழுமையான வாழ்க்கை. பசி புகழோடு இல்லாது இருந்தால் அதுவும் வாழ்க்கை இல்லை. வசையொழிய வாழ்வாரே வாழ்வார், இசை ஒழிய வாழ்வாரே வாழாதவர் அப்படிங்கிறாருங்க. இதுக்கு இந்த நிலவரை நீள்புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேல் உலகு அப்படிங்கிறாருக்கு. அதுக்கு அந்த குறளுக்கு மனந்தூயார்க்கு எச்சம் நன்றாகும், இனந்தூயார்க்கு இல்லை நன்றாகா வினை பின்னாடி வர்றாருங்க. அதாவது சிற்றினம் சேராமையில் சொல்றாரு, நம்ம மனசு தான், நீங்க இந்த மனசு நல்லா இருந்தா உங்களுக்கு நல்ல குழந்தைகள் கிடைக்கும் அல்லது நல்ல புகழ் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். மனந்தூயார்க்கு எச்சம் நன்றாகும், இனந்தூயார்க்கு இல்லை நன்றாகா வினை. இந்த குறளுக்கு கோப்பெருஞ்சோழன் வடக்கு இருந்து உயிர் துறக்கிறார். அப்பொழுது ஒரு பாடல் எழுதியிருப்பாருங்க. நான் நல்லது செய்ய முடியல, புகழ் எனக்கு கிடைக்கல அப்படின்னு யாரும் பண்ணாதீங்க, நல்லது நீங்க செய்யறதுக்கு பயந்துக்காதீங்க, செஞ்சீங்கன்னா உங்களுக்கு புகழ் என்ன புகழ்கள் என்னென்ன கிடைக்கும், என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு அப்படியே வரிசையா சொல்லிட்டு வருவாருங்க. செய்குவம் கொல்லோ நல்வினை எனவே ஐயம் அறார் கசடீண்டு காட்சி நீங்கா நெஞ்சத்து துணிவில்லோரே யானை வேட்டுவன் யானையும் பெருமே குறும்பூல் வேட்டுவன் வருங்கையும் வருமே அதனால் உயர்ந்த வேட்டத்து உயர்ந்திசினோர்க்கு செய்வினை மருங்கின் எய்தல் உண்டெனின் தொய்யா உலகத்து நுகர்ச்சியும் கூடும் தொய்யா உலகத்து நுகர்ச்சி இல்லெனின் மாறி பிறப்பின் இன்மையும் கூடும் மாறி பிறவாராயினும் இமயத்து கோடுயர்ந்த தம்மிசை நட்டு இமயத்து கோடுயர்ந்த தன் இசை நட்டு தீதில் யாக்கையோடு மாய்தல் தவத்தலையே. நல்ல காரியங்களை பண்ணா மேலுலகம் சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்கும். சொர்க்கம் கிடைக்கலன்னா மாறி பிறக்காத பிறவு கிடைக்கும். மாறி பிறக்கின்ற நிலைமை வந்தாலும் இமயத்தை போல் உயர்ந்த புகழோடு நீங்கள் இறப்பீர்கள் என்று கோப்பெருஞ்சோழன் சொல்லுகிறார். வணக்கம் சார். அன்பாலும் தேனோ அரம்பை முதல் முக்கனியோ வேம்பாய உண்டு தெவிட்டு நருந்தீம்பாய் மறக்குமோ வெண்ணை வருசடையா கம்பன் இறக்கும் போதேனும் இனி அம்பிலே சிலையை நாட்டி அமரற்கென்ற முதம் இந்த தம்பிரான் என்னத்தானும் தமிழிலே தாலை நாட்டி கம்பநாடுடைய கோமான் கவி சக்கரவர்த்தி பார்மேல் நம்புபா மாலையாலே நரர்க்கும் இன்னமுதம் ஈந்தான் தராதலத்தில் உள்ள தமிழ் குற்றமெல்லாம் அறாவும் அறமாயிற்றன்றே ராவணன் மேல் அம்பு நாட்டாழ்வான் அடிபணி மாதித்தன் கம்பநாட்டாழ்வான் கவி. ஆண்டவர் மக்களே, இன்னைக்கு கதை சொல்லலான்னு வந்தேன். குழந்தைகளை எல்லாம் காணோம்.
அது அந்த சோமு இல்லாத போயிட்டாரு. எங்க போயிட்டாரு? வெளியில் போறாரு. அது வந்து அந்த கிஷ்கிந்தைங்கிற அந்த நகரத்தை பத்தி சோமு சொல்லிட்டு இருந்தாங்க. அங்க வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி அது ஒரு மிகப்பெரிய அது வனம், மரங்கள் அடர்ந்த மிகப்பெரிய ஒரு வனம். அந்த வனத்துல வந்து ஒரு வேட்டுவர் குலத்துல ஒரு பெண் இருந்தாங்க. அவங்க பேரு வந்து சபரி. சமஸ்கிருதத்துல வந்து வான்மீகி வந்து சபரின்னு எழுதுறாரு. அதையே கம்பன் வந்து சபரி அப்படின்னு தமிழுக்கு மாத்துறாரு. அந்த சபரி வந்து ஒரு வேட்டுவ குலத்துல பிறக்கிறாங்க. அவங்களுக்கு திருமண வயதாகுது, 18 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 18 வயது ஆகுது. அவங்களுக்கு வந்து திருமண ஏற்பாடெல்லாம் அப்பா அம்மா எல்லாம் செய்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கல்யாண தேதி குறிச்சிடுறாங்க. ஒரு 2-3 நாள் இருக்கிறப்ப அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு பட்டி ஆடை கொண்டு வந்து அடைச்சிருக்கிறாங்க. அப்போ சபரி கேட்குறாங்க, இந்த ஆடெல்லாம் எதுக்கு இங்கே கொண்டு வந்து இவ்வளோ ஆடை கட்டி வச்சுருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க வீட்டில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி உன்னுடைய திருமணத்திற்காக இந்த ஆடுகள் விருந்துக்காக பலியிடப்படுவதற்காக கொண்டு வந்து கட்டியிருக்கிறோம், விருந்து வைக்கிறதுக்காக ஆடெல்லாம் வெட்டி எல்லாத்துக்கும் விருந்து வைக்கிறதுக்காக கொண்டு வந்து கட்டியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து சபரி யோசிக்கிறாங்க, இத்தனை உயிர்களை கொன்று, ஒரு 100 உயிர்களை கொன்று தான் என்னுடைய திருமணம்ங்கிற ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு நடக்கணும்னா எனக்கு திருமணமே வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணிட்டு வீட்டை விட்டே வெளியில் போயிடுறாங்க. வீட்டை விட்டு வெளியில் போய் அந்த வனாந்தரத்தில் ஒரு தூரமாக, கொஞ்சம் தூரமாக வீட்டை விட்டு கொஞ்சம் தள்ளி தள்ளி போய் ஒரு சின்ன குடிசையில் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ வந்துட்டு தினமும் வந்து அந்த பம்பா நதிக்கரையில் வந்து அங்கே வந்து மதங்க முனிவர் அப்படிங்கிற அது வந்து ரிஷிமூக்க பர்வதம்ங்கிற ஒரு மலை. அந்த மலையில் வந்து மதங்க முனிவருங்கிற ஒரு ஞானி வந்து தவம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆசிரமத்தில் வந்து அவருக்கு நிறைய சிஷ்யர்கள் எல்லாம் இருக்காங்க. அவங்க வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து அந்த ஆற்றுல குளிச்சுட்டு அந்த ஸ்லோகங்களை எல்லாம், இந்த யாகம் செய்வதற்கு, அந்த தவம் செய்வதற்கான அந்த ஸ்லோகங்களை எல்லாம் வந்து அப்படியே சொல்லிகிட்டே வர்றாங்க. அப்போ வந்து சபரி பார்க்குறாங்க, அவங்க வந்து படிக்காதவங்க, இதெல்லாம் படிக்கலை. அதை படிக்காதனால அவங்க வந்து அந்த சிசிர்கள் சொல்கிறத வந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அந்த வேத மந்திரங்களை எல்லாம் வந்து தினசரி வந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அப்போ கேட்டுகிட்டே இருக்கிறப்ப இவங்க வந்து அந்த வழியெல்லாம் பார்த்திங்கன்னா, அந்த சிசிர்கள் போகிற வழியெல்லாம், மதங்கருடைய ஆசிரமத்துக்கு போகிற வழியெல்லாம் கல் முள்ளுமா இருக்குது. அவங்க தினம் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தம் பண்ணுறாங்க. இந்த கல் முள்ளெல்லாம் எடுத்துட்டு தண்ணி தொளித்து கோலம் போட்டு அதை வந்து நல்ல ஒரு வழிப்பாதை வந்து அமைக்கிறாங்க மதங்கருடைய ஆசிரமத்துக்கு. அப்போ அந்த சிசியர்களெல்லாம் போய் முனிவர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு அம்மையார் இருக்காங்க, அவங்க வந்து இந்த வழி பூரா சுத்தம் பண்ணிட்டாங்க. முதல்ல நாங்கள் வந்து கல் முள்ளில் தான் நடந்துட்டு வந்தோம், இப்போ வந்து அந்த வழியெல்லாம் சுத்தம் பண்ணி எங்களுக்கு ரொம்ப அருமையாக வழி அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னோன்னே அவங்கள கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு மதங்க முனிவர். அப்போ அவங்கள கூட்டிகிட்டு போனோன்னா அவங்க போய் தண்டனிட்டு அவங்கள வணங்குறாங்க. முனிவர் சொல்கிறாரு, அம்மா நீ வந்து நம்முடைய ஆசிரமத்திலேயே இருந்துக்க, இங்கே இருக்கிற பணிவடையெல்லாம் செஞ்சுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மதங்க முனிவருடைய ஆசிரமத்தில் வந்து சபரி வந்து அந்த பூச்செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறது, பூ கொய்து கொடுக்கறது, கனிகளை எல்லாம் பறிச்சுட்டு வந்து அவங்களுக்கு உணவாக கொடுக்கறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. அப்போ வந்து மதங்க முனிவருக்கு வந்து அவருக்கு இந்த முக்தி அடைகிற நாள் வருது. அப்போ வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்து சிஷ்யர்களுக்கு எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து மந்திர உபதேசமெல்லாம் பண்ணுறாரு மதங்க முனிவர். அப்போ வந்து சபரிக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா, அம்மா நீ வந்து ராமா ராமா அப்படின்னு ராமநாமத்தையே சொல்லிட்டே இரு, ஒரு நாள் வந்து ராமன் உனக்கு காட்சி கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் ராமன் உனக்கு எப்போ காட்சி கொடுக்குறாரோ அப்போ உனக்கு வந்து மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மதங்க முனிவர் வந்து முக்தி அடைஞ்சிடுறாரு. ஸோ இவங்க வந்து ராம ராமா ராம ராமான்னு தினம் வந்து அந்த பணிவிடைகள் எல்லாம் செய்ய வேண்டியது மதங்கர் ஆசிரமத்தில். ஸோ ராமநாமத்தையே சொல்லிட்டு வந்து 12 வருடங்கள் வந்து அவங்க வந்து தவம் இருக்கிறாங்க சபரி. அப்போ வந்துட்டு அவர் இறந்தப்ப சொல்கிறார், உனக்கு ராமன் வந்து கண்டிப்பாக காட்சி கொடுப்பாரு அப்படின்னு மதங்க முனிவர் வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்குது. ஸோ முனிவர்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை பாருங்கள். ராமன் வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறார். அப்போ வந்து ராமனும் லக்குவன் வந்து சீதையை தொலைச்சிட்டு அந்த கிஷ்கிந்தா அந்த வனத்துக்குள்ளே வந்து சீதையை தேடிட்டு வராங்க.
அப்போ வந்து இந்த மதங்க முனிவருடைய ஆசிரமத்துக்கு வந்து சபரி பார்க்குறாங்க. அப்போ சபரி வந்து கண்ணில் கண்ணீரோட ராமனுடைய காலில் விழுந்து வணங்கி, இந்த மாதிரி நான் வந்து என்னுடைய முனிவரனுடைய வரம், இந்த 12 வருஷமாக நான் உங்களையே வந்து ராமராமான்னு சொல்லிட்டு இருக்கேன், என்னைக்கு உங்களுடைய அந்த பாத தீட்சை எனக்கு கிடைக்கிறதோ எனக்கு வந்து மோட்சம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்துக்கும் வந்து அவங்க விருந்தெல்லாம் உபசரிக்கிறாங்க. மதங்கருடைய ஆசிரமத்தில் நல்ல இனிப்பாக இருக்கிற கனியெல்லாம் பறித்து அவங்க கடித்து பார்த்துட்டு அது இனிப்பாக இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு வந்து ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் கொடுத்தாங்களாம். அப்போ வந்து லக்ஷ்மணன் வந்து மேலே கீழே முழிக்கிறான், என்னடா வாயில் வந்து கடித்து எச்சில் படுத்தி கொடுக்குறாங்க, அண்ணன் ஒன்றும் சொல்லாத இருக்கிறாரு அப்படின்னு, சாப்பிடலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கானா. அப்போ வந்து ராமர் சொல்கிறாரு, இது அன்பாலும் பக்தியினாலும் 12 வருஷம் என்னையவே நினச்சி உருகிட்டு இருக்கிற ஒரு அம்மையார் கொடுக்கறது, ஆய் கொடுப்பது, நம்ம தாராளமாக சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ராமன் சாப்பிட்றாரு, அப்புறம் லக்ஷ்மணன் சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து சரிம்மா அவங்க சபரி சொல்கிறாங்க, இன்னைக்கு வந்து எனக்கு மோட்சம் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த பூத உடலை விட்டுட்டு அவங்க வந்து மோட்சம் கிடைக்கிறது சபரிக்கு. அப்போ வந்து கம்பன் ஒரு பாட்டு எழுதுறான். சபரி சொல்றாங்க, இருந்தனன் எந்தை தந்தையே, நான் உங்களுக்காக நான் வந்து இவ்வளவு நாள் 12 வருஷம் ராமராமா அப்படின்னு ராமநாமத்தையே சொல்லிட்டு இருந்தேன், இருந்தனன் எந்தை என் தந்தையே அப்படின்னு ராமனை விழிச்சு சொல்றாங்க. நீ ஈண்டு எய்தது என்னும் தன்மை, நீ இங்கே வருவே அப்படிங்கிற அந்த தன்மையை வந்து என்னுடைய குரு மதங்க முனிவர் சொன்னார். அதனால் பொருந்திட இன்றுதான் என் புண்ணியம் பூத்ததென்னா. ஸோ இன்றைக்கி தான் வந்து என்னுடைய அந்த புண்ணியம் வந்து இத்தனை நாள் கழித்து, இந்த 12 வருஷம் கழித்து இன்றைக்கி அந்த புண்ணியம் கிடச்சிருக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. வணக்கம். அதுக்கு ராமன் சொல்கிறாரு, அருந்தவத்து அரசி தன்னை. ஸோ 12 வருஷமாக வந்து ராமநாமத்தையே சொல்லிட்டு இருக்கிறதுனால ராமன் அவங்களை வந்து இப்படி விழிக்கிறார். அருந்தவத்து அரசி தன்னை அன்புற நோக்கி எங்கள் துயரம் தீர்த்தாய் அம்மை வாழி என்றார். வருந்துரு துயரம் தீர்த்தாய் அப்படின்னு ராமன் சொல்றார். எங்களுக்கு வந்து நாங்கள் வழிநடையில் வந்து ரொம்ப களைச்சி போயிட்டு வந்தோம், காடு மேடெல்லாம் வந்து மலையெல்லாம் தாண்டி ஆறெல்லாம் தாண்டி வந்தோம், வருந்துரு துயரம் தீர்த்தாய் அப்படிங்கிறார் ராமன் வந்து அவங்கள பார்த்து. ஸோ அருந்தவத்து அரசி தன்னை அன்புற நோக்கி எங்கள் வருந்துரு துயரம் தீர்த்தாய் அம்மனை வாழி என்றார். அம்மா நீங்கள் வந்து வாழ்க அப்படின்னு சொல்லி ராமன் சொல்கிறாரு. அவங்களுக்கு மோட்சம் கிடைக்குது. இது வந்து வருந்துரு துயரம் நீக்கி தீர்த்தாய் அப்படின்னு ராமன் சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்த வழியில் அந்த களைப்பெல்லாம் நீங்கள் எங்களுக்கு பழமெல்லாம் கொடுத்து உபசாரம் பண்ணி எங்களுக்கு வந்து தீர்த்த அப்படின்னு ஒரு அர்த்தம். அப்புறம் இவங்க என்ன சொல்கிறாங்க, சபரி தான் வந்து மேலே வந்து இந்த ரிஷிமுக பருவத்தில் வந்து சுக்ரீவன் வந்து அந்த குகையில் இருக்கான், அண்ணனுக்கு பயந்துட்டு. அவனுக்கு வந்து வானரப்படைகள் வந்து ஏராளமாக இருக்குது. ஸோ நீங்கள் போய் சுக்ரீவனை பார்த்தீங்கன்னா நீங்கள் சீதையை தேடுறது ரொம்ப சுலபமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மோட்சம் போயிடுறாங்க சபரி. ஸோ அதனால் வந்து ராமனுக்கு வந்து எங்களுக்கு அந்த துயரமும் தீர்த்தாய், சீதையை தேடுவதற்கான ஒரு வழியையும் சொன்னாய் அப்படிங்கிற பொருள் இதில் இருக்கு. வருந்தூர் துயரம் தீர்த்தாய் அப்படின்னு சொல்லி ராமன் சொல்றார். நான் முத்தமிழ் அரங்கத்தில் வந்து வார வாரம் என்ன ராமாயணத்தில் என்னென்ன வரம் இருக்கு அப்படிங்கிறத பற்றி சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து சபரிக்கு என்ன வரம் கிடைத்தது, மதங்க முனிவனுடைய வரம், நீ ராமராமான்னு சொல்லிட்டேரு, உனக்கு வந்து காட்சி கொடுப்பார், உனக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து இது ராமாயணத்தில் இருக்கின்ற இன்னொரு வரம். அப்புறம் ஒரு பாட்டு நான் இந்த வாரம் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். அது வந்து படித்தேன், சரி இது ரொம்ப நல்ல பாட்டு நம்ம சொல்லலாம், அவங்களுக்கெல்லாம் நிறைய புலவர் ஐயாவுக்கு எல்லாத்துக்கும் நிறைய தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் படித்ததுனால வந்து அதை சொல்லணும்னு நினச்சேன். இதுக்கெல்லாம் வந்து இது யார் புலவர் எழுதுனாங்கன்னு தெரியல. ஆனால் நம்ம வந்து இதான் நம்ம தமிழ் தான் ஒரு கடலாச்சு. நீங்கள் எங்கே வேணாலும் போனீங்கன்னா முத்து கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஆனால் போகணும், மூழ்கணும், அவ்வளோதான். யார் யாருக்கெல்லாம் வந்து கோடி கிடைக்கும்
கோடி பெறும் அப்படிங்கிற பாட்டு எல்லாத்துக்கும் முக்கால்வாசி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. மதியாதார் முற்றம் மதித்தொருகால் சென்று மிதியாமை கோடி பெறும். ஸோ நம்மளை யாரும் மதிக்காதவங்க அவங்க முற்றத்துக்கு அவங்க வாசலுக்கு போய் அவங்க முற்றத்தை மிதிக்காமல் இருக்கிறது 1 கோடி பெறும். மதியாதார் முற்றம் மதித்தொருகால், நம்ம அவங்கள மதித்து மதித்தொருகால் சென்று மிதியாமை கோடி பெறும். உண்ணீர் உண்ணீர் என்று உபசரியார் தம்மனையில் உண்ணாமை கோடி பெறும். ஸோ நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு போனோம்னா அவங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு அவங்களுடைய முகத்தை பார்த்து அவங்க உண்மையாக சொல்கிறாங்களா இல்லை முகஸ்துதிக்காக சொல்கிறாங்களா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். உண்ணீர் உண்ணீர் என்று உபசரியார் தம்மனையில் உண்ணாமை கோடி பெறும். அந்த மாதிரி நம்மளை உபசரிக்கலைன்னா அவங்க வீட்டில் சாப்பிடாமல் இருக்கிறது கோடி பெறும். அது இந்த 3வது வரி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. கோடி கொடுத்தும் குடிப்பிறந்தார் நம்மோடு கூடுதல் கோடி பெறும். ஸோ இதெல்லாம் போக வேண்டாம்னு சொல்கிறாங்க. இது நீ கோடி ரூபாய் கொடுத்தாவது குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுதல் கோடி பெறும். ஸோ நல்லவங்களோட நீ இருக்கிறது அதுக்கு 1 கோடி ரூபாய் சமம். அதனால தான் நான் 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த மன்றத்தையே கூட்டிட்டேன். கோடி கொடுத்தும் குடிப்பிறந்தார் நம்மோடு கூடுவது கோடி பெறும். அதனால எனக்கு ஒவ்வொரு 15 நாளைக்கு ஒரு தடவை 1 கோடி ரூபாய் எனக்கு வந்துட்டு இருக்கு. ஆமா, பேங்க் மேனேஜர் ஐயா சொல்றாரு இன்கம் டாக்ஸ் இல்லாத வருது. அடுத்து கடைசி வரி தான் பஞ்சு. வள்ளுவன் மாதிரி தான் சொல்றாங்க. கோடானு கோடி கொடுப்பினும் தன்னுடைய நாக்கோடாமை கோடி பெறும். ஸோ கோடானு கோடி, அதாவது இது கோடி கோடி சொல்றாங்க. ஸோ எத்தனை கோடி கொடுத்தாலும் தன்னுடைய நாக்கோடாமை அது கோடி பெறும். ஸோ நம்ம சொன்ன சொல் தவறக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. கோடானு கோடி கொடுப்பினும் தன்னுடைய நாக்கோடாமை கோடி பெறும். கற்பு அப்படிங்கிறதுக்கு கற்பனைப்படுவது சொற்பிரளாமை அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஸோ அதுதான் இங்க சொல்றாங்க. கற்பனைப்படுவது சொற்பிரளாமை. நம்ம சொன்ன வாக்கை நம்ம தவறாம நிறைவேற்றணும். இல்லைன்னா சொல்லக்கூடாது. அத்துணை பேருக்கும் மருத்துவர் ஐயா, வழக்கறிஞர் ஐயா உள்ளிட்ட சபையினருக்கும் எனது பணிவான வணக்கம். முதல்ல நான் இன்னைக்கு தயாரே படுத்திக்கல, நான் பேச மாட்டேன்னு தான் சொன்னேன். ரவியன் நான் பேசினதுக்கு அப்புறம் எனக்கு அதுல ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும்னு தோணுச்சு. வேள்பாரி ஆரம்பிக்கும் போது 2 விஷயம் இருக்கும். இயற்கை சார்ந்த ஒரு வாணிபம், அந்த இயற்கை சார்ந்த ஒரு வாழ்வு இருக்கும். காடுகள் நாட்டை ஆள்வது போல காட்டை ஆள முடியாதுங்கிற ஒரு வரி ரொம்ப அழகா இருக்கும். அப்புறம் பொதுவாக எல்லாருக்கும் சொல்லுவாங்க, இதுல வேள்பாரியினுடைய அந்த முதல் பாகம் தாண்ட முடியாதுங்கிறது அவ்வளோ உண்மையான விஷயம்தான். ஒரு 2 உரையாடலை மட்டும் சொல்லிட்டு நான் சொல்ல வந்த கதைக்குள்ள போயிடுறேன். அந்த போவாரு, கபிலர் காட்டை நோக்கி போவாரு. போகும்போது அந்த தேரோட்டி சொல்லுவான், தெய்வம் யாருன்மா. அப்போ அவர் சொல்லுவார், அண்ணா சொன்ன மாதிரி மன்னனே இறங்கி ஓட்டினான்னு. எதுவுமே தெரியாது, காட்டை பார்த்துட்டு தேவே நடப்பார். அவர் ஒருத்தனுடைய தலை தெரியும், அவன் கேட்பான் திரும்பி, நீங்கள் யாருன்னு கேட்பான். நான் கபிலர் அப்படின்பார். ஏன்னா கபிலர் எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிற எண்ணம், அதனால நான் கபிலர் அப்படின்பாரு. கபிலர்னா அப்படின்னு அவன் ஒரு நக்கலாக ஒரு கேள்வி கேட்பான். ஏன் நான் புலவர்ப்பா அப்படின்னு. புலவர்னா நான் பாடல்கள்லாம் எழுதுவேன் அப்படின்னு. அவனுக்கு எழுதுறதுன்னா என்னன்னே தெரியாது. அதாவது நம்ம ஒருத்தன்ட்ட நான் யாருன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவனுக்கு நம்ம யாருன்னு தெரியணும், அது பத்தின அறிவாவது இருக்கணும். எதுவுமே தெரியாதவன்ட்ட சொன்னா இப்படிதான் இருக்கும். அப்போ கபிலர் ஒரு நிமிஷம் நின்று யோசிப்பார், இவன் ரொம்ப சுவாரஸ்யமானவனா இருப்பான் போல, எனக்கு தெரியாத விஷயங்கள்லாம் இவங்கிட்ட நான் தெரிஞ்சுக்குவேன்னு அவருடைய மனசுல ஃபர்ஸ்ட் படும். அப்போ அவர் சொல்லுவாரு, எப்பா நான் அது இல்லப்பா, நான் பாணர் குலம் இல்லை, எழுத படிக்க தெரிந்தவன். எழுத படிக்க தெரிந்தவனா? எழுத்துன்னா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பார். எழுத்துனா மரம் பார்க்குறியா, அந்த மரத்தை வரைஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. அப்படியா அப்படின்னு அவன் நடக்க ஆரம்பிச்சிருவான்.
இவருக்கு வேற துணை இல்லை, வழித்துணை வேணுமல்ல. உடனே பார்ப்பாரு, ஐயோ எனக்கு வழித்துணை வேணும், இவன் பாட்டு கூட்டிட்டு போயிடுவான் போல. இவன் என்னடானா ஒரு மலைக்கு இன்னொரு மலைக்கு 4 கால் பாய்ச்சல்ல பாயறான். இவனை பேச்சு கொடுத்தாதான் நிறுத்த முடியும்னு இங்க வான்னு கூப்பிடுவார். அவன் வருவான். அவருடைய பேர் என்னன்னு கேட்பாரு. என் பெயர் நீலன் அப்படின்பா. நீலன்னா நான் வீரன் அப்படின்பா. சரிப்பா உன் பேர் எப்படி இருக்கும்னு எழுதலான்னு நீலன் எழுதுவார். அந்த நீலன் எழுதணும்னா அவன் பார்த்தவொன்னே கேட்பான். அவனுடைய உவமையை ரொம்ப அழகா வெங்கடேசன் சொல்லியிருப்பாரு. நான் என்ன செரிக்காத எருமை மாட்டின் சாணம் போலவா இருக்கேன் அப்படின்னு கேட்பாரு. ஈக்கி ஈக்கியாக அந்த எழுத்து பார்க்கும்போது. அப்போ தெரியாதவங்கிட்ட இது தெரியுதா இது தெரியுதானா, டே எனக்கு எழுத படிக்கவே தெரியாது, நீ என்னடானா கண்ணு தெரியுதான்ற மாதிரி ஆ தெரியுதான்ற மாதிரி சொல்லுவார். நடப்பான். நடக்கும்போது கபிலர் தடுக்கி விழுந்துருவார். தன்னுடைய தாயின் நினைவு அங்க வர்றதா கபிலர் சொல்லுவார். என்னை நிறைய கற்றறிந்தவர்கள்னு சொல்லுவாங்க. அவன் சொல்லுவான், நீங்க உங்களுடைய காலணிகளை கழட்டி விட்டுட்டு நடங்க, உங்களுடைய கால்களுக்கும் பல்கள் இருக்கும், கால்களுக்கும் பல்கள் இருக்கும், அது மண்ணை பிடிச்சு நடக்கும், நீங்க சமதளத்துல நடக்கிற மாதிரி மலையில நடக்க முடியாது அப்படின்பார். அப்ப அவ கபிலர் நினைப்பாரு, இத்தனை ஆண்டுக்கு அப்புறம் என்னை இப்படிதான் ஏமாத்தி நடக்க வச்சிருப்பாங்களோ, நடந்தா உழுக மாட்டேன், என்னுடைய தாயின் நினைவு வருதுன்னு எழுதியிருப்பார். இதுல நிறைய நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மருத்துவ குறிப்புகள் தான். ஆதினி பாரி 2 பேருடைய காதல் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். இந்த காதல் கதையைத்தான் எனக்கு இந்த அண்ணா சொல்லும் போது தோணுச்சு. ரவியை நான் பேச பேச அவர் ஆதினி கிட்ட வருவாருன்னு நினைச்சேன், அவர் வரவே இல்லை. ஏன்னா ஆதினி பாரியினுடைய காதல் வந்து அந்த ஒரு மலர் இருக்கும், செங்காந்தல் மலர் மாதிரி அந்த பெயர் குறிப்பிட்டிருப்பாரு. அந்த மலரை எடுக்கணும்னா இருவரினுடைய அன்பினால் மட்டுமே எடுக்கக்கூடிய மலர். அந்த மலரை பாண்டிய மன்னனுடைய அரண்மனையில ஒரு ஒரு சிற்பி வந்து வடிவமைச்சு விளக்கா கொடுப்பான். அந்த விளக்கினுடைய விளக்கம் தெரியாது. அப்ப பாண்டிய இளவரசி வந்து தேடுவா, இந்த விளக்கம் என்ன, இந்த மலர் என்னன்னு தேடுவா. அப்போ அவ்வளவு ஒரு காதலோடு வாரியும் ஆதினியும் அந்த விளக்கு எடுத்திருப்பாங்க. இவங்க காதல் உருவான வரலாறு ரொம்ப அழகா எழுதியிருப்பாங்க. பழனி மலையில நம்ம ஆதினி இருக்காங்க. இவர் வந்து ஆதிமலையில இருக்காரு, பரம்புல இருக்காரு நம்ம வேள்பாரி. பரம்புக்கும் பழனிக்கும் தொடர்பு இல்லை, ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கலாம் அப்படின்னு போவாங்க. போகும்போது பொதுவா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகையில பாரி போகவே மாட்டான், எங்கேயுமே பாரி போக மாட்டார். பாரி போகாம இந்த இதுக்கு மட்டும் வரும்போது பாரிக்கு ஆதினியை பத்தி முன்னையே தெரியும். போன உடனே சாணைக்கல் வாங்குவதற்கு தான் போவாங்க. சாணை பிடிக்கிற கல் பழனியில ரொம்ப ஃபேமஸ், அது வாங்கறதுக்கு தான் போறாங்க. இவர் போன உடனே இவங்களுடைய ஆதி மலையிலிருந்து கொடுக்கக்கூடியதான் அந்த கொல்லிவேர், அந்த விதை, அதையும் அவங்களுடைய அந்த வேர் ஒன்று இருக்கும், அதையும் கொடுப்பாங்க. அந்த கல்லை கொடுத்தா சம்மதம் வச்சுக்கிறோன்னு அர்த்தம், உங்க கூட நாங்க உறவு வச்சுக்கிறோன்னு அர்த்தம். அதையை கொண்டு போய் கொடுப்பாங்க. இவங்க அந்த சாணைக்கல்லினுடைய தத்துவம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் போறாங்க. போகும்போது ஆதினிக்கும் பாரிக்கும் காதல் மலருது. அப்போ ஆதினி கேட்பா, நான் ஏன் பரம்புக்கு வரணும்னு நீ சொல்லு அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பா. அப்போ பாரி சொல்லுவாரு, ஏன் நீ வரக்கூடாது அப்படின்னு கேட்பாரு. இல்ல நீங்க ரொம்ப மருத்துவத்துல பின்தங்கி இருக்கீங்க, உங்களால உங்களுடைய தேக்கன், அந்த தேக்கன்கிறவர் தான் தளபதி மாதிரி, அந்த ஒரு 4 தளபதி இருப்பாங்க, தேக்கன் கூழையன் அப்படின்னு இருப்பாங்க. அதுல தேக்கன், உங்களுடைய தேக்கன் அவரையே, ஏன்னா தேக்கன் தான் இவரை வழி நடத்தியிருப்பாரு. காடு அறிதல்னு ஒரு படலம் இருக்கும், அந்த காடு அறிதல் மூலமாகத்தான் அவங்க காடுகளை தெரிஞ்சுப்பாங்க. தேக்கனினுடைய மகனையே காப்பாத்துறதுக்கு வக்கில்லையே, உன்னை நம்பி நான் எப்படி வருவேன் அப்படிங்கிற கேள்வி அவ வைப்பா. ஏன் அதை சொல்லுவான்னா, ஆட்கொள்ளி மரம்னு ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்தின் பக்கத்துல போனா நமக்கு வந்து இப்போ சொல்லுவோம் இல்லையா, நைட் நேரத்துல புளிய மரத்துக்கு கீழே இருக்காத, ஏன்னா உனக்கு கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருக்கும். அந்த மாதிரி ஆட்கொள்ளி மரத்தின் பக்கத்துல நின்னா அந்த மரம் நம்மளை முழுங்கிடும், நம்ம உயிர் போயிடும், போய் எடுக்க கூட முடியாது. தேக்கனினுடைய 3 மகன்களும் ஆட்கொள்ளி மரத்தால கொல்லப்பட்டிருப்பாங்க. அதுக்கு மருந்தே இல்லைன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க பரம்பின் மக்கள். ஆனா ஆட்கொள்ளி மருந்தினால் தாக்கப்பட்டவரை பிழைக்க வைக்கிறதுக்கும் மருத்துவம் அன்னைக்கு பழனியில இருந்திருக்கு. அந்த மருத்துவத்தை அவரை ரொம்ப அழகா எழுதியிருப்பார். அந்த மருத்துவத்தை எல்லாம் சொல்லி அவங்க சொல்லுவாங்க, இதை நீங்க தவற விட்டுட்டீங்க, இதை நீங்க காப்பாத்தி இருக்கணும், உங்க தேக்கனினுடைய குழந்தைகளை நீங்க காப்பாத்தி இருக்கணும்னு. இதனுடைய தேவை பின்னொரு நாள்ல அவங்களுக்கு ஏற்படும். இவங்க 2 பேரினுடைய காதலும் அப்பதான் வளரும். அதுல அவங்க மருத்துவத்தின் பத்தி நிறைய குறிப்புகளை வந்து சொல்லியிருப்பாங்க. நம்ம மறந்து போன
ஒவ்வொரு இடத்துக்கும் அந்த இடத்துலயே பதில் மருந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. சைனத்துல ஒரு பழமொழி இருக்கு, பாம்பு கடிக்குதுன்னா அந்த பாம்பினுடைய முறிவு அங்கேயே தான் இருக்கும், விஷ முறிவு அங்கேயே இருக்குமா. 50 அடிக்குள்ளேயே பாம்பு கடிக்குதுன்னா அந்த பாம்பினுடைய விஷ முறிவு அங்கேயே இருக்குமா. நம்ம தேடணும் அப்படின்னு. அப்படி நீங்க தேடாம விட்டுட்டீங்க. ஆட்கொல்லி மரத்தினுடைய விஷ முறிவு அதிலிருந்து 5 அடிக்குள்ளேயே இருக்கும் அப்படின்னு அந்த ஒரு மூலிகையோட பேரை சொல்லியிருப்பாங்க. நம்ம இந்த மூலிகைகள்லாம் தவற விட்டுட்டோம். ரொம்ப நன்றி அண்ணா. இதுக்கப்புறம் நிறைய இருக்கும் பாரியில், அதெல்லாம் நம்ம பறிச்சுக்கலாம். இந்த இதுலயே ஊழ்வினை கொடுத்தும் அவங்க சொல்லியிருப்பாங்க. பாரியினுடைய கதை படிக்கும்போது ஊழ்வினை வரும். திரண்டையர் அவர்கள் இருப்பாங்க. அந்த திரண்டையர் கூட்டத்தை பற்றி சொல்லும்போது ஊழ்வினை குறித்து சொல்லுவாங்க. திரண்டையர்கள் தான் நமக்கு வெத்திலையை கொடுத்துருப்பாங்க. வெத்திலையினுடைய மகத்துவம் நிறைய நமக்கு தெரியாம இருக்கும். அதுல நிறைய அதை பத்தி எழுதியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த குறிப்புகளுடைய பேர் மட்டும் நான் அடுத்த முறை வரும்போது இன்னும் சரியா சொல்றேன். திரண்டையர்களை பத்தி நான் அடுத்த முறை சொல்றேன். நன்றி. வருடத்திற்கு ஒரு முறைதான் வேடந்தாங்கலை நாடி வரும் பறவைகள். ஞாயிற்றுக்கிழமையை மறந்து அசைவ வகைகளை துறந்து மாதம் 2 முறை கம்பன் கலைக்கூடத்தை நாடி வரும் மனித பறவைகள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். கவிதையின் தலைப்பு மேதினி மீதினில் மேதினம். மேதினி மீதினில் மேதினம். முதலாளித்துவத்தின் மமதையின் விளைவாய் முகிழ்த்தது மேதினி மீதினில் மேதினம். மோதலில் மரணித்த தியாகிகள் நினைவாய் மகத்துவம் அடையச் செய்தோம் மாதவம். அகிலத்தில் உழைப்போர் அனைவரும் ஓரினம், அதை பறை சாற்றும் விதத்தில் மேதினம். அமெரிக்க சிகாகோ அருளிய சீதனம், அது நம்மை பயணிக்கச் செய்யும் வாகனம். இருப்பினும் குழந்தை தொழிலாளர் திணிப்பு, இல்லாது இருப்பதைப் போல் இருட்டடிப்பு. அரசியல் சட்டங்கள் வெறும் கண் துடைப்பு, அடியோடு ஒளித்ததாய் ஆள்வோரின் நடிப்பு. அடைக்கலமளிக்கும் சிவகாசி கொட்டடி, அடிசறுக்கி வீழ்ந்தாலோ திருப்பூர் கஸ்டடி. கடைக்கண்ணிகளுக்குள் காசுக்கு கசையடி, கடிகார முட்களாய் சுழலும் நெருக்கடி. ஒரு பிடி சோற்றுக்கு ஓயாத உழைப்பு, தரும்படி அதட்டும் அதிகார அமைப்பு. சிலுவைகள் சுமக்கும் செந்தூரச் சிரிப்பு, சிதைந்து போன பின் எப்போது படிப்பு. படிப்பறிவில்லாது பிள்ளைப்படும் பாட்டை, பள்ளிக்குச் செல்லாது படும் சீர்கேட்டை. படிப்பறிவில்லாது பிள்ளைப்படும் பாட்டை, பள்ளிக்குச் செல்லாது படும் சீர்கேட்டை. புரட்டிப் பார்க்கையில் விடுகிறோம் கோட்டை, புரட்டிப் பார்க்கையில் விடுகிறோம் கோட்டை. போற்றிப் புகழுவோம் பாரத திருநாட்டை. நன்றி. எல்லாருக்கும் தெரிந்த பாடல்தான், மிகவும் பிரபலமான பாடல். இதில் எல்லோருக்கும் பிடித்த வரி எது என்று கேட்டால், நதியில் விளையாடி கொடியில் தலை செவி என்று சொல்வார்கள். ஆனால் எனக்கு அந்த வரிகளை விட சிறகில் என்னை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா, அந்த வரி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா தன் குஞ்சுகளை பருந்தினுடைய பார்வையிலிருந்து மறைத்து சிறகை மூடி அண்ணனாக அப்பாவா என்னை வளர்த்தாரு எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லி அந்த வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழிவண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விழைந்த கலையன்னமே. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே, வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழிவண்ணமே,
வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விழைந்த கலை அன்னமே. யானை படை கொண்டு சேனை பலவென்று வாழ பிறந்தாயடா, புவி ஆழ பிறந்தாயடா. அத்தை மகளை மனம் கொண்டு இளமை விழி கண்டு வாழ பிறந்தாயடா, வாழ பிறந்தாயடா. அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு, அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே, வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. தங்க கடியாரம் வைரமணியாரம் தந்து மனம் பேசுவார், பொருள் தந்து மனம் பேசுவார். மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவார், உலகை விலை பேசுவார். நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே, வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. சிறகில் என்னை மூடி அருமை மகள் போலே வளர்த்த கதை சொல்லவா, கனவில் நினையாத காலம் இடை வந்து பிரித்த கதை சொல்லவா. கண்ணின் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமடா, இந்த மண்ணும் கடல்வானும் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா, உறவை பிரிக்க முடியாதடா. மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் வெளிவண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விழைந்த கலை அன்னமே. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே, வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. நன்றி, வணக்கம். மங்காத தமிழ் என்று சங்கை முழங்கு. அரங்கத்திலே அமர்ந்திருக்கின்ற அத்துணை தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். நாலடியாரை பற்றி இன்று நம்முடைய நண்பர் பேசினார். நாலடியாரிலிருந்து சில கருத்துக்களை உள்வாங்கி வாழ்வின் அர்த்தங்கள் என்ற தலைப்பிலே உங்களுக்கு நான் ஒரு கவிதையை சமர்ப்பிக்கின்றேன். மனித நேயத்தை மதிக்காமல் மண்ணில் மதம் பிடித்து அலைகின்ற மாந்தர்களே, நீங்கள் மடிந்து மண்ணாய் போகும் அந்த நாளில் மதம் உங்களுடன் கூட வராது. செய்த உதவிகளை நினைவு கூறும் நல்ல நண்பர்களின் உள்ளத்திலே உனக்கோர் இடத்தை பெற்றதுதான் நீ வாழ்ந்த வாழ்வின் அர்த்தம் அன்றோ. சொத்து சுகங்கள் சோம்பேறியிடம் சேரும், சொத்து சுகங்கள் சோம்பேறியிடம் சேரும், பற்றில்லா வாழ்வே பரம்பொருளை சேரும். வெட்டி வேர் வெட்டிய பின்னும் மணக்கும், கட்டிய மனைவியின் கண்ணீர் காயும் சில நாளில். வெட்டி பணம் செத்த பின்பு உன் கூட வராது, நீ நட்டு வைத்த 4 மரங்கள் தான் மழையை தரும். வெட்டி பணம் செத்த பின்பு உன் கூட வராது, நீ நட்டி வைத்த 4 மரம்தான் மழையை தரும். உண்டியலில் போட்ட பணம் கயவர் கையில், ஏழையிடம் கொடுத்த பணம் இறைவன் பையில். ஆற்று மணலை கொள்ளையடித்து சேர்த்த பணம் கூற்றுவன் வரவை கொஞ்ச நேரம் தடுத்திடுமா.
ஆற்று மணலை கொள்ளையிட்டு சேர்த்த பணம் கூற்றுவன் வரவை கொஞ்ச நேரம் தடுத்திடுமா? கருணையுடன் வாழ்ந்தவனை காலம் போற்றும், இதை உணராமல் வாழ்பவனை உலகம் தூற்றும். கருணையுடன் வாழ்ந்தவனை காலம் போற்றும், இதை உணராமல் வாழ்பவனை உலகம் தூற்றும். நன்றி, வணக்கம். இந்த அரங்கத்திலே ஒரு சிறப்புரையாற்றிய நம்முடைய இனிய நண்பர் ராஜ்குமார் அவர்களுக்கு என்னுடைய கவிதை என் உள்ளத்தின் கதவுகளை உங்கள் சார்பாக பரிசீலிக்கின்றேன். இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அகமது செழித்தால் முகமது செழிக்கும், அகமது செழித்தால் முகமது செழிக்கும். எப்படி என்றால், அகம் மலர்ந்தால் முகம் மலரும், முகம் மலர்ந்தால் வந்த பிணி ஓடிவிடும், வாழுங்காலம் கோடிவிடும், சொந்த பந்தம் சேர்ந்து விடும், சொப்பனங்கள் பழித்து விடும், ஊருலகம் உனதாகும், உன்பெருமை பலவாகும், தீமைகளும் தீந்துவிடும், தீந்தமிழர் வாழ்ந்திடுவர். அடுத்து, தொந்தியுள்ளோரை பந்தி கலைக்க 10 பேர், எஞ்சியுள்ளோரை சந்தி கிழக்க சதிகாரர் 100. வாழ்போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக, கேள்போல் பகைவர் தொடர்பு. இதற்கெல்லாம் விளக்கம் சொல்லி கொண்டிருந்தால் நேரமாகும் என்பதனால் நான் சுருக்கமாக குரலை மட்டும் சொல்கிறேன். முதற்கண் என்ன, குரல் படிப்பவர்களுக்கு ஒரு அறிவிப்பு என்னவென்றால், மொத்தம் 7 சீர் இருக்கிறது. 7 சீரில் 3 சீர் தொடர்ச்சியாக சேர்ந்த மாதிரி படிக்க சொல்லுங்கள். அதன் பின் 3வது சீருக்கு பின் ஒரு இடைவெளி, சிறிய கேப்பு விட்டு 3வது சீரைக்கும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய சீருக்கும் கொஞ்சம் இடைவெளி விட்டு படிக்க சொன்னீர்கள் என்றால் மனப்பாடம் செய்வது எளிதாக இருக்கும் என்பது என்னுடைய அறிவுரை. அவ்வளவுதான். சரி, அதுக்கு அடுத்து பாடலுக்கு வருகிற நேரம் கருதி, வெள்ளிக்கிழமை விளக்கேத்தி வேண்டுகிறோம் தாயே, வெள்ளிக்கிழமை விளக்கேத்தி வேண்டுகிறோம் தாயே, வேண்டும் வரம் யாவையுமே தந்தருள்வாய் நீயே, வெள்ளிக்கிழமை விளக்கேத்தி வேண்டுகிறோம் தாயே, வேண்டும் வரம் யாவையுமே தந்தருள்வாய் நீயே. இந்த ஒரு போட்டோ சரி. மங்களத்தை தருபவளே, மனக்குறைகள் தீர்ப்பவளே, நெய் விளக்கை ஏற்றி வைப்போம், நெஞ்சுருக பாடி வைப்போம், அகிலாண்ட நாயகியை அன்னை மீனாட்சி தாயே, வெள்ளிக்கிழமை விளக்கேத்தி வேண்டுகிறோம் தாயே, வேண்டும் வரம் யாவையுமே தந்தருள்வாய் நீயே, திக்கற்றோர்க்கு திசையற்றோர்க்கு அருள்பவளும் நீயே, நல்லோரையும் எல்லோரையும் ஏற்பவளும் எங்கள் தாயே, அண்டு ஓரை ஒன்று ஓரை ஆதரிப்பால் ஆதி மீனாட்சி தாயே, வெள்ளிக்கிழமை விளக்கேத்தி வேண்டுகிறோம் தாயே, வேண்டும் வரம் யாவையுமே தந்தருள்வாய் நீயே, மஞ்சளும் குங்குமமும் மாறாமல் மணக்குது உன் வாசலிலே, மஞ்சளும் குங்குமமும் மாறாமல் மணக்குது உன் வாசலிலே, மங்கையரின் மங்களத்தை காப்பவளே, மாதர்குல பேரரசி நீதானே, எனையாளும் நாயகியே, என்னாலும் இனிப்பவளும் நீயே, வெள்ளிக்கிழமை விளக்கேத்தி வேண்டுகிறோம் தாயே, வேண்டும் வரம் யாவையுமே தந்தருள்வாய் நீயே, வணங்கிடுவோம் வாழ்த்திடுவோம் வாயார வேண்டிடுவோம், வற்றாத வளர்ந்தருவாய் வாழ்வு தர வரந்தருவாய், எந்தாயே மீனாட்சி என்னாலும் காப்பவளே மீனாட்சி, வெள்ளிக்கிழமை விளக்கேத்தி வேண்டுகிறோம் தாயே, வேண்டும் வரம் யாவையுமே தந்தருள்வாய் நீயே, தாயுன்னை மறந்திட்டால் தாகத்திற்கு தண்ணீரும் கிட்டாது, மாரியாய் வந்திடுவாய் மண்ணுலகை வாழ வைப்பாய், மாரியாய் வந்திடுவாய் மண்ணுலகை வாழ வைப்பாய், உன் பெருமை போற்றுவோம் உமையாளை வாழ்த்துவோம், அன்னையுனை வேண்டுகிறேன் அனுதினமும் ஆதரிப்பாயே, வெள்ளிக்கிழமை விளக்கேத்தி வேண்டுகிறோம் தாயே, வேண்டும் வரம் யாவையுமே தந்தருள்வாய் நீயே, மாவிளக்க போட்டு வைப்போம் மனமுருக வேண்டி நிற்போம், மாவிளக்க போட்டு வைப்போம் மனமுருக வேண்டி நிற்போம், அல்லலகல அகிலம் நிலைக்க அறம்பெருக வந்தவளே மீனாட்சி, தாயுந்தன் தாழ்வழிந்தேன் தரணி எல்லாம் சீர்பெறவே, தாயுந்தன் தாழ்வணிந்தேன் தரணி எல்லாம் சீர்பெறவே,
கருணை கடலே காட்சி தந்து ஆட்சி செய்வாய் காமாட்சி. வெள்ளிக்கிழமை விளக்கேத்தி வேண்டுகிறோம் தாயே, வேண்டும் வரம் யாவையுமே தந்தருள்வாய் நீயே. உள்ளமெல்லாம் இனிப்பவளே, உலகை எல்லாம் காப்பவளே, அன்னையவள் மீனாட்சி தந்திடுவாள் அகிலம் போற்றும் நல்லாட்சி. அன்னையவள் மீனாட்சி தந்திடுவாள் அகிலம் போற்றும் நல்லாட்சி. கண்ணையிமை போல் காப்பவளே, கரசேய்ப்பாய் தூயவளே, உயிர்களும் பயிர்களும் முன்னாலே உய்ய வேண்டும். வெள்ளிக்கிழமை விளக்கேத்தி வேண்டுகிறோம் தாயே, வேண்டும் வரம் யாவையுமே தந்தருள்வாய் நீயே. அன்னை மீனாட்சி ஆலயமும் அவர்தம் எழிற்கோலமும் காண கண்கோடி வேண்டும். என் நினைவுகள் உன்மீதே வேண்டும், காண கண்கோடி வேண்டும். என் நினைவுகள் உன்மீதே வேண்டும். வெள்ளிக்கிழமை விளக்கேத்தி வேண்டுகிறோம் தாயே, வேண்டும் வரம் யாவையுமே தந்தருள்வாய் நீயே. வணங்குவோர்க்கு வகை தொகையின்றி வாரி வாரி வழங்குவாள். உலாவிலும் பேரழகு நிலாவிலும் நீயே அழகு. உலாவிலும் பேரழகு நிலாவினிலும் நீயே அழகு. உள்ளமுருக வேண்டுகிறோம் உன் புகழ் தான் பாடுகிறோம். உள்ளமுருக வேண்டுகிறோம் உன் புகழ் தான் பாடுகிறோம். வெள்ளிக்கிழமை விளக்கேத்தி வேண்டுகிறோம் தாயே, வேண்டும் வரம் யாவையுமே தந்தருள்வாய் நீவை. இந்த பாடல் வருடப்பிறப்பிற்கு முதல் நாள் எழுதப்பட்டது. அரும்பணியாற்றக்கூடிய மருத்துவர் ஐயா அவர்களின் மகத்தான சேவையை வணங்கி சில சொற்களை உங்கள் முன்னால் வைக்க ஆசைப்படுகிறேன். ஏன்னா ஆன்றோர் அவையிலே அடியேன் பேசுவது அவையடக்கத்தில் சொல்லுகிறேன். சில வார்த்தைகளை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னார்கள், நமக்கு அந்த நல்ல உணவு இருக்கணும், நல்ல தண்ணீர் இருக்கணும். அதுக்கு இலக்கியத்திலிருந்து ஒரு வரி சொல்கிறேன். உண்ணும் சோறு, பருகும் நீர், தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன். கடவுள் அவ்வளோ சுத்தமாக இருக்கணுமா? கடவுள் எப்படி சுத்தமாக இருப்பாரோ, உண்ணும் சோறும் தின்னும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும். வெற்றிலையை பற்றி பாரி மகளிர் இதில் ஒரு அம்மா சொன்னாங்க. அவங்கள சொல்கிற வெற்றிலையும் கடவுள் தான். அடுத்தது இந்த வேள்பாரியை பற்றி நிறையா சொன்னாங்க. வேள்பாரியை பற்றி சொல்லும்போது நான் வேறு பாட்டு சொல்லுவேன். சும்மா பாரியே புகழ்றீங்களே ஐயா, உலகத்தில் பாரி மட்டும்தானா, மாறி இல்லையான்னு வஞ்சப்பட்டியை சொல்லுவாங்க. தமாஸ்கா சொல்கிறேன் இந்த கருத்தை. அந்த மாதிரி அந்த வேள்பாரி இலக்கியத்தில் இந்த பாரி பரம்பு மலை சிறப்பை பற்றி சொன்னாங்க. அந்த பரம்பு மலையை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் எனக்கும் என் அம்மையாருக்கு கிடைத்தது. அங்கே அவங்களை தரிசித்து பரம்பு மலைக்கு சென்று வந்திருக்கிறோம். அந்த காலத்தில் ஒரு 11 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே சென்று வந்திருக்கிறோம். அந்த மலையினுடைய சிறப்பு நன்றாக தெரியும். அடுத்தது மெயினான கருத்துக்களை சொல்லிட்டேன். இப்போதைக்கு இந்த அளவில் நான் நிறுத்திக் கொள்கிறேன். கம்பன் கவிபாட கம்பன் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த நான் எனக்கு கம்பன் எப்படி தொடர்புனா, நான் உயர்நிலை பள்ளிக்கு போகும்போது முதல் பாடல் ஆய கலைகள் 64 அது யார் பாடுதுன்னு அப்போ தெரியாது, தமிழாசிரியர் சொல்லித்தரார். அது சரஸ்வதி அந்தாதியாமா. அந்த சரஸ்வதி அந்தாதி எழுதியவர் கம்பன். அந்த கம்பனுடைய பாடல் இன்று நினைவில் இருக்கிறது. ஆய கதைகள் 64 ஏய உணர்வைக்கும் என் நம்மை தூய உருப்பளிங்கு போர்வலின் உள்ளத்தினுள் இருப்பளிங்கு வாராதீட. இந்த மாதிரி இந்த கம்பன் கழகம் மாற்றக்கூடிய சபையிலே ஒன்றும் அறியா சிறுவனும் மேடையில் ஏறி சில கருத்துக்களை உங்கள் முன்னால் வைத்தேன். நன்றி, வணக்கம். கம்பன் கலைக்கூடத்தை, மருத்துவ கூடத்தையே கம்பன் கலைக்கூடமாக்கி வள்ளல் பாரி மட்டுமல்ல எல்லோரையும் கலைஞர்களாக, நடிகர்களாக, புலவர்களாக, கவிஞர்களாக, கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிவாடும் என்பதற்கேற்ப நானும் கூட இங்கு வந்து நிற்கின்றேன். இத்தகைய ஒரு கலைக்கூடத்தை தனியொருவராக நின்று எவ்வளவு பெரிய வள்ளல், எத்தனை சிறிய பறவைக்கும் எத்தனை பெரிய மனம் இருக்கு என்பார்கள்.
எனவே ஆண்டவன் எத்தகைய ஒரு உள்ளத்தை கொடுத்திருக்கின்றார். அத்தகைய மருத்துவர் ஐயா அவர்களுக்கு, எனக்கு பெயர் கூட சுப்பிரமணியம் முருகன், அறுவடை வீடுடைய முருகன். அவன் அவைக்கு கனி ஈந்தவன் அல்லவா? சுட்ட கனி வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று. எனவே நினைத்தால் எதையும் செய்யலாம். மலை மேல் குன்றின் மேல் அமர்ந்தும் செய்யலாம். எனவே இங்கு அமர்ந்து கொண்டு இத்தகு பணியை செய்து வருகின்ற சுப்பிரமணியம் ஐயா, இங்கு இந்த கொங்கு நாட்டில் நிறைய மருதமலை முருகன் இருக்கின்றார். இப்பொழுதுதான் செஞ்சாரி மலை முருகன், தென்சாரி மலை முருகன் என்று சொல்வார்கள். தங்க தேர் கூட இப்பொழுதுதான் உருவாகி இருக்கின்றது. தெரியும் என்று நினைக்கின்றேன் அனைவருக்கும். நாங்கள் கூட தங்கத்தேர் செய்வதற்கு நாங்கள் மட்டும் குன்றிமணியாவது கொடுக்க வேண்டும். ஆனால் அதுவும் சுத்த தங்கமாக ஆணி பொன்னாக இருக்க வேண்டும் என்று சென்று ஆணி பொன் கொடுத்துவிட்டு அந்த தங்கத்தேர் மலை மேலே செல்வதற்கு தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து அனுப்பிவிட்டு வந்தோம். அந்த பாக்கியத்தால் தானோ என்னவோ இந்த சுப்பிரமணியம் ஐயாவினுடைய கலைக்கூடத்திற்கு இங்கு வந்திருக்கின்றேன் என்று நினைக்கிறேன். இதையெல்லாம் ஏதோ நினைத்தபடி எங்கு எப்பொழுது என்ன செய்ய வேண்டும், என்ன பேச வேண்டும் என்று இருக்கின்றதோ அதுதான் நிகழும். எனவே அத்தகைய ஒன்று இன்று நிகழ்ந்திருக்கிறது என்று நினைக்கின்றேன். கம்பர் என்று சொன்னாலே அந்த ஆஞ்சநேயர், அஞ்சனை மைந்தன், வாயுபுத்திரன், சொல்லின் செல்வன் நினைவுக்கு வரும் எல்லோருக்குமே. அத்தகைய சொல்லாற்றல் பெற்றவர்கள் இங்கு சொல்லாற்றல் மட்டுமல்ல வில்லாற்றல் கூட இருக்கின்றது என்று சொல்லும் அளவிற்கு நீலகிரிக்காரர் என்று நினைக்கின்றேன். அவர் பெயர் எனக்கு நான் இப்பொழுதுதான் ஏதோ வந்திருக்கிறேன். ஏதோ காட்டில் விட்ட மாதிரி யாரையும் எதுவும் தெரியாது. எதுவும் அந்த மேடையில் மைக்கு கிடைத்தது நின்று பேசுகின்றேன். அவர் கலைஞர் மட்டுமல்ல, நடிகர் மட்டுமல்ல, சொற்பொழிவாளர் மட்டுமல்ல, நினைத்ததை நினைத்தபடி நினைத்த இடத்தில் செய்கின்ற எல்லாம் வல்ல அந்த முருகனே என்று நினைக்கிறேன். ஏனென்றால் பிரம்மாவிய படித்தவர் முருகன் என்று சொல்வார்கள். அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே துவமித்த முத்தாபித பத்ம யோனிகி அனந்த பூமோ மமரோக ராசிம் நிருந்தி வாதாலயவாச விஷ்ணு என்ற அந்த குருவாயூரப்பனையே படைத்தவர். அந்த பன்மொழி புலவர் அவர். தமிழ் தெரியுமாம், தெலுங்கு தெரியுமாம், கன்னடம் தெரியுமாம், வடகுமொழி கட்டாயம் தெரிந்திருக்கும், ஆங்கிலம் தெரிந்திருக்கும், ஹிந்தி தெரியும். தோடா மாலுமா, அச்சா மாலுமா, பகுத் அச்சா மாலுமா, बोलो जी बोलो मालूम अच्छा मालूम ओके शुक्रिया धन्यवाद. ஏதோ ஒரு விளையாட்டாக பேசுகின்றேன். மருத்துவம் என்று சொன்னதுனால அந்த மருத்துவம் நோய்களை எல்லாம் நீக்குகின்ற ஒரு மருந்தீஸ்வரர் மட்டுமல்ல, வைத்தியநாத சுவாமி மட்டுமல்ல, தன்வந்திரி மட்டுமல்ல, எத்தனையோ மூலிகைகள் இருக்கின்றன என்பதை ஒவ்வொரு மூலிகையை பற்றி ஒரு 4-5 மிளகு இருந்தால் போதும், பகவின் வீட்டில் கூட சாப்பிடலாம் என்று சொல்வார்கள். அந்த மிளகை பற்றியும் இன்னும் பல்வேறு மருத்துவ மூலிகைகள் பற்றியும் மருத்துவ செடிகள் பற்றியெல்லாம் அந்த வேள்பாரி படித்தவர்கள் எல்லாம் கூறினார்கள். இவற்றையெல்லாம் பற்றி நானும் ஏதோ அரைகுறையாக தெரிந்து வைத்திருக்கிறேன். வீட்டில் கூட அந்த பிரண்டை சட்டை பற்றி சொன்னார். பிரண்டை இருந்தால் போதும், பசிக்கவில்லையா 2 பிரண்டைகளை சாப்பிட்டால் போதும், அந்த பிரண்டை சட்டை செய்யலாம். அதுவும் மிளகு சேர்த்து செய்ய வேண்டும். இது போன்ற மருத்துவ குறிப்புகள் எல்லாம் இந்த மருத்துவ கூடம் என்பது எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், ஆலமரத்தின் விதையை பார்த்தால் ஒரு சிறிதுதான், ஆனால் எவ்வளவு பெரிய விருட்சம், எத்தனை உயிரினங்களுக்கு, மனிதர்களுக்கு
விலங்கினங்களுக்கு, பறவைகளுக்கு எல்லாம் நிழல் கொடுக்கின்றது அல்லவா? அதுபோல சரி, இந்த விருந்தை பற்றி நான் வருகின்ற போதே கூறினார்கள் பசிக்கின்றது என்று. செவிக்குணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஏயப்படும் என்றாலும் பசிப்பினி பற்றி வள்ளலார் பெருந்தகை கூறுவார்கள். அந்த பசி வந்துவிட்டால் பத்தும் பறந்து போய்விடும் என்று சொல்வார்கள். குடிப்பிறப்பளிக்கும் விழுப்பம் கொள்ளும் என்று பலவும் சொல்வார்கள். எனவே 10 என்ன என்று சொல்வார்கள். இப்பொழுதும் இங்கு சொல்கின்றார்கள். எனவே நான் இதற்கு மேல் பேசினால் எல்லாம் மயக்கம் மருந்து விட்டால் மருத்துவ ஐயாவுக்கு மிகவும் கஷ்டம். சரி, காஃபி கூட கிடைக்கவில்லையா? காஃபி குடித்ததாக நினைத்துக் கொள்ளுங்கள், அந்த சுறுசுறுப்பு வந்துவிடும். நான் வகுப்பில் சொல்வேன் மாணவர்கள் அத்தனை பேருக்கும் யார் யாருக்கு என்னென்ன இனிப்பு பிடிக்கும் என்று. பக்கத்தில் கௌரி சங்கர், கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் பக்கத்தில் எல்லாம் லட்டு, ஜிலேபி அத்தனையும் சொல்லுவாங்க. சரி, யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன். உடனே நாங்கள் கொடுத்தா தானே சாப்பிட முடியும், எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லுவாங்க. அதே தான் இப்பயும் நாங்களும் சொல்கிறேன்னு சொல்கிறாரு. நான் என்ன பண்ணுவேன், உடனே நான் மாணவர்களையே அனுப்பி எல்லாம் அந்த மல்டி ஸ்வீட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, பல்சுவை இனிப்புகள் வாங்கி வருமாறு கூறுவேன், கொடுப்பேன். இப்பொழுது இங்கு பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு தெரியவில்லை, இருந்தாலும் வர நேரமாகிவிடும். எனவே அவ்வாறு சொல்வேன். இப்பொழுது ஒன்றுமில்லை, பசியே வராது. பசிக்காத வரம் நான் உங்களுக்கு தருகிறேன். நன்றி வணக்கம், நன்றி வணக்கம். வாய்ப்பளித்த அனைவருக்கும். தாயெழில் தமிழை என்றன் தமிழரின் கவிதை தன்னை 1000 மொழியில் காண அவாவிற்று என்று என்றன் தோயுறும் மதுவின் ஆறு தொடர்ந்து வந்தென்றன் செவியில் பாயும் நாள் எந்த நாளோ யாரிதை பகர்வார் இங்கே. நீலச் சுடர்மணி வானம் ஆங்கே நிறைய குளிர் வெண்ணிலவாம் காலை பருதியின் காட்சி ஆங்கே கடல் மேலெல்லாம் ஒளியாம் மாலை கதிரினில் மூழ்கும் நல்ல மலைகளின் இன்ப காட்சி மேலென எழுதும் கவிஞர் தமிழின் விந்தையை எழுத தகுமோ. இந்த பாட்டு சொல்றதுக்கு என்ன காரணம்னாங்கன்னா, இந்த மே மாசத்துல பாரதிதாசனுடைய பிறந்த நாள், நினைவு நாள் எல்லாம் வந்தனால அவர் பத்தி ஒரு வார்த்தை சொல்லேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு திருக்குறள். இதுல கடவுள் வாழ்த்துல மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். இந்த பாட்டுல ஒரு இறைவனுக்கு வைக்கக்கூடிய பூவை பத்தி பேசுறாருங்க. அத மலர்மிசை ஏகினான் எல்லாம் நம்முடைய சரஸ்வதி தேவி, கலைமகள், அடுத்தது மகாலட்சுமி எல்லாம் பூ மேலதான் உட்கார்ந்துருக்காங்க. அதனால அவர் சொல்றார் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார். அவங்களோட சிறந்த பெருமை பொருந்திய திருவடிகளை சேர்ந்தவர்கள் இந்த நிலத்துல ரொம்ப நாள் உயிரோடு இருப்பாங்க. மலரின் கண்ணே சென்றவனது மாட்சிமைப்பட்ட திருவடிகளை வணங்குவோர் எக்காலத்தும் நீண்ட வாழ்வு பெறுவார்கள் என்பதை சொன்னாங்க. மலர்மிசை ஏகினான்னு சொல்லிட்டோம்னா, ஏகினான் அப்படின்னா சென்று சேர்ந்தார், கடவுள் போய் சேர்ந்துட்டார், திருப்பி வரமாட்டாராம் அப்படிங்கிறதுக்கு பரிமள உரைங்க. 10 உரைகள்ல சிறந்த உரை கடைசியா வச்சது பரிமள உரைங்க. அந்த பரிமேல் அழகர் உரையில இந்த ஏகினான் என்று சொல்லக்கூடிய அந்த ஏகினான் என்பது சென்று சேர்ந்தார். அப்ப கடவுளை இறந்த காலத்தை சொல்லிட்டீங்கன்னா திருப்பி வரமாட்டாரா என்பதற்கு பரிமேலழகர் ஒரு உரையை சொல்றாருங்க. வாரா காலத்தும் நிகழுங்காலத்தும் ஓராங்கு வரும் வினைச்சொற்கிழவி இறந்த காலத்தில் குறிப்பொடு கிளத்தல் என்மனார் புலவர் என்று சொல்லக்கூடிய ஒரு தொல்காப்பி சூத்திரத்தை எடுத்து விரைவு கருதி இறந்த காலத்தை நிகழ்காலமாக சொல்ல வேண்டும் என்ற செய்தியை சொல்லி அவர் பரிமேலுடைய எல்லா பக்கத்திலையும் இலக்கணம், இலக்கிய குறிப்புகள், வரலாற்று செய்திகள் நிறைந்திருக்கும். ஆனால் நம்முடைய உரைகளில் சிறந்தது பரிமேல் உரை. அதை பயில வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அளவில் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நனியிருந்து கேட்டோருக்கு வணக்கம் சொன்னேன், நம்பிதமிழ் துய்த்தோருக்கு வாழ்த்தம் சொன்னேன். நன்றி, வணக்கம். வெல்க தமிழ்.